அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. குறுந்தொகை பயிற்சி வகுப்பிலே எனக்கு குறுந்தொகை காட்டும் வாழ்வியல் விழுமியங்கள் என்ற தலைப்பில் உங்களோடு குறுந்தொகையில் அமைந்துள்ள பண்பாட்டு கலாச்சார வாழ்வியல் விழுமியங்களை எடுத்து காட்டுவதற்காக இங்கே வருகை தந்துள்ளேன். குறுந்தொகை முதலாக தொகுக்கப்பட்ட ஒரு சங்க இலக்கிய நூல் குறுந்தொகை. அந்த குறுந்தொகையில் தலைவன் தலைவியினுடைய காதலை வெகுவாக பாடியிருக்கிறார்கள். இந்த காதல் வயப்பட்ட பாடலில் தலைவனுக்கும் தலைவிக்குமான உரையாடல்கள் தோழி மூலமாகவும் தலைவி மூலமாகவும் செவிலித்தாய் மூலமாகவும் நற்றாய் மூலமாகவும் தலைவனும் தலைவியும் பேசுவது போலவும் அமைந்திருக்கக்கூடிய இந்த பாடல்களில் வாழ்வியல் விழுமியங்கள் எங்கு புதைந்திருக்கிறது என்று நமக்கு சற்று சந்தேகம் வரலாம். ஆனால் காதலை பாடிய இடத்தில் இலைமறை காய்மறையாக மனித மாண்பு எப்படி மேலும் சிறக்க வேண்டும் என்பதற்கு அனைத்து பிறவிகளிலும் மனித பிறவியினுடைய சிறப்பை அதை உணர்ந்து செம்மார்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கில்தான் சங்க இலக்கியத்தை படைத்த அத்தனை படைப்பாளர்களும் நமக்கு அறிவு புகட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் குறுந்தொகை என்பதை இத்தனை வகுப்புகளிலே உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். குறுந்தொகை என்றால் என்ன என்று. விழுமியம் என்ற சொல் உங்களுக்கு சற்று புதியதாக கூட இருக்கலாம். விழுமியம் என்றால் என்ன என்பதை சொல்லி நான் பாடலுக்கு வந்து விடுகிறேன். விழுமியம் என்ற சொல்லுக்கு நேரடியாக ஆங்கிலத்தில் வேல்யூஸ் என்று சொல்வார்கள். வாழ்வியல் சிறப்புகள், நடத்தை கூறுகள், நேர்மையான அற்புதமான பின்பற்ற வேண்டிய வழிவகைகள், ஒழுகலாறுகள், பிறருக்கு உரைப்பதற்கான பண்பாட்டு செறிவுகள், அறம் சார்ந்த நிகழ்வுகள், மனிதன் மனிதனாக வாழ்வதற்கான சட்டக்கூறுகள், மனிதனை மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒழுகலாறுகள், இப்படி நீங்கள் எதை தொட்டாலும் அவை அத்தனையும் விழுமியங்கள். ஆக மனிதனாக பிறந்த நாம் மனிதத்தன்மையோடு இந்த பூ உலகில் எப்படி அனைவருக்கும் உதவும் வகையில் நாம் வாழ முடியும் என்பதை சொல்லிக் கொடுப்பதாகத்தான் இந்த குறுந்தொகை பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. சற்றேறக்குரிய சங்க இலக்கியில் 28 இடங்களில் இந்த விழுமியம் என்ற சொல் வந்திருக்கிறது. விழுமியம் என்ற சொல் பல இடங்களில் அதற்கு நேர்மாறாக துயரத்தை கூட குறிப்பிடுவதாக இருக்கிறது. விழுப்பம் துடைத்தல் என்று சொன்னால் அவருடைய இயலாமையை நாம் துடைப்பது என்ற அர்த்தத்திலே வரும். ஆனால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். விழுப்பம் தரலாம் என்று சொல்லும் இடத்திலே சிறப்பை தரலாம் என்ற இடத்திலே வருகிறது. ஆக ஒழுக்கம் என்பது நாம் பின்பற்ற வேண்டிய சிறப்பு தகுதிகளை தொகுத்து சொல்லியிருக்கிறது. அப்படி சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் ஒரு அழகான காதல் வரிகள் மிகுந்த ஒரு பாடல். படிக்க 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 நம்முடைய முன்னோர்கள் தலைவனும் தலைவியும் எவ்வாறு காதல் வயப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதற்காக தோன்றிய நூலாக குறுந்தொகை இருந்தாலும் கூட ஏதோ காதலை மட்டும் பாடுவது குறுந்தொகை பாடலாசிரியர்களுடைய நோக்கம் அல்ல. கதையினுடைய கருத்துக்களை வைப்பதை போல காதலினுடைய நம்முடைய மனித வாழ்க்கையின் மாண்புகளை பதிவு செய்திருக்கிறது நமது குறுந்தொகை. அதிலே நான் உங்களுக்கு தெரிந்த பாடல் வரிகளில் உங்களுக்கு தெரிந்த அந்த வாழ்வியல் விழுமியங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நினைவூட்டுதல். ஏன்னா நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஐயாலாம் இருக்காங்கன்னா குறுந்தொகை தெரியாம இங்க யாரும் வரல. இது ஒரு கல்லூரி வகுப்பு மாதிரி நான் நினைக்கல. உங்களுக்கு தெரிந்ததை நான் நினைவூட்டுவதாக தான் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அற்புதமாக இந்த குறுந்தொகை பாடல்கள் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு வாழ்வியல் விழுமியம் இருக்கு சார். நம்ப மாட்டீங்க நீங்க. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வாழ்வியல் விழுமியம் இருக்கு. நான் உதாரணமா முதல்ல இருந்து ஒரு 200 பாடல்குள்ள எடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் வாழ்வியல் விழுமியம் அதிகமா இருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான்
அதில் முதல் பாடல்ல இருந்து போவோம். உங்களுக்கு தெரிந்து ரெண்டாவது பாடல், இப்போ நமக்கு தெரிஞ்ச பாடல் தான் முதல் பாடல். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாடல்ல இருந்து நான் வரேன். கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. கண்டது மொழிமோன்னு சொல்லும்போது யாருக்கிட்ட பேசுறாருன்றது தெரியும் வரும் நமக்கு. பயிலியது கெழிய நட்பின் மயிலில் செறிவை செறியிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. ஒரு தலைவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு சார். தலைவன் யாருங்க? மனித பிறவில பிறந்தவன், மிகப்பெரிய அறிவியல் சிந்தனையோட உடையவன் தான் தலைவனா இருந்திருப்பான். அப்போ தலைவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. என்னன்னா, அவனுடைய தலைவி கூந்தல் இருக்கக்கூடிய நறுமணம் வேற எந்த பூவிலாவது இருக்கா அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தேகம். அப்ப தலைவியின் மீது அவனுக்கு உண்டான ஒரு அன்பு எந்த அளவு உயர்ந்திருக்கு பாருங்க. எப்பவுமே நாம் என்ன பண்ணலாம், இந்த பூவினுடைய வாசனை உடையவள்னு சொல்லலாம், மல்லிகை போல மணக்கிறாள்னு சொல்றது இயற்கை. ஆனா அவ தலைவியினுடைய கூந்தல்ல இருக்க நறுமணம் எந்த பூவிலாவது இருக்கான்னு தேன் குடிக்கிற வண்டே, நீ என் மேல இருக்கிற அன்பினால எனக்காக சொல்லாத. அது மட்டும் இல்லாம நீ தேனை குடிச்சிட்டா உனக்குள்ள ஒரு மயக்கம் வரும், அந்த மயக்கத்தின் பேர்ல நீ தவறா சொல்லிடாத. அப்ப தலைவன் எவ்வளவு நேர்மையானவன் என்ற வாழ்வியல் விழுமி எங்க அடங்கியிருக்கா இல்லையா பாருங்க. எப்பவுமே நாம இவர் என் நண்பர்னு வச்சுங்களேன், இவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறேன்னா, கிளாஸ் முடிஞ்ச தம்பி கிளாஸ் எப்படிப்பா இருந்தது? சூப்பராக இருந்தது சார், அருமையாக இருந்தது சார் அப்படின்னு சொன்னார்னா எனக்கு அவர் மேலே ஒரு நட்பு வரும், ஒரு நல்ல ஒரு அபிமானம் வரும். எல்லாம் சொன்ன மாதிரி தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், எனக்கு கொஞ்சம் பிடிப்பு கம்மியாயிடும். அப்படி யாருமே நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறோம்னா, நம்முடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி யார் சஜஷன் சொல்லுவாங்க அவங்ககிட்ட தான் நாம் போய் கேட்போம். நமக்கு நெகட்டிவாக சொல்கிறவங்கிட்ட நம்ம போய் கேட்க மாட்டோம். அதோடு இல்லாமல் அவர் எதை எதிர்பார்த்து அந்த ரிசல்ட்டை கேட்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதான் சார் நட்பு. உண்மையிலே அப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். இப்போ நம்ம அண்ணன் தம்பி கூட நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா நாம் அவங்கள வாழ்த்துற மாதிரி அவங்களுக்கு போடுற மாதிரி சொன்னால் தான் அவங்களுக்கு அந்த நட்பு வட்டம் சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் உண்மையை சொன்னால் கூட மனசு கஷ்டமாயிடும். அதனால் இந்த தலைவன் ரொம்ப அழகாக கேட்குறான், கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி. யாரை கூப்பிட்றான்? யாருக்கிட்ட கேட்குறான்? தும்பிக்கிட்ட கேட்குறான் சார். தும்பிக்கு எத்தனை உணர்வு இருக்கு. தும்பிக்கிட்ட போய் இவன் சஜஷன் கேட்குறான், எம்முடைய தலைவனுடைய கூந்தலை விட சிறந்த மனமுடைய பூக்கள் நீ பார்த்த பூக்கள் ஏதாவது இருக்கா சொல்லு. கொங்குனாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு சார். கொங்குனா சிறப்பு சார். கொங்கு வேளிர் எழுதின ஒரு காப்பியம் இருக்கு தெரியுங்களா? கொங்கு வேளிர் எழுதின மா கதை அப்படின்னு சொல்லுவாங்க, பெருங்கதை. கொங்கு வேளிர்னே பேர் அவருக்கு. கொங்கு வேளிர் ஏற்றிய பெருங்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கொங்குதேர் வாழ்க்கைனா சிறப்புடைய தேரை உடைய கொங்குதேர் வாழ்க்கை அம்சிறை தும்பி காமம் செப்பாதான் முக்கியம். ஏன் சார் அப்படி சொன்னான்னா, காமம் தலைக்கேறி போச்சுன்னு வச்சுங்களேன், சரியான அறிவு கூட வேலை செய்யாது இல்லைங்களா? காமம் மிக்குழி கற்றவும் கை கொடா, இது சிந்தாமணியில் வர வரி. காமம் மிகுந்துடுச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரியா பிரெயின் ஒர்க் பண்ணாது, சரியான பாதையை காண்பிக்காது. அதனால காமம் அதிகமா இருக்கும்போது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடாத. அப்ப என்ன அர்த்தம்? இதுல வாழ்வியல் விழுமை என்ன இருக்கு? காமம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது தவறாக இருக்கும். இதுக்கு ஒரு காப்பியத்திலிருந்து இன்னொரு உதாரணம் சொல்றேன். சீவக சிந்தாமணியில் சச்சந்தன் விஜயமாதேவியை மணந்தான். அவள் மீது கொண்ட காதல்னால அரசாட்சியில் ஏதாவது தப்பு பண்ணிடுவோம்னு நினைச்சு அரசாட்சியை அவனுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய கட்டியங்காரங்கிட்ட ஒப்படைச்சான். நான் விஜயை பிரிக்க முடியாது, வான் சுவை அமிழ்த மண்ணால் விசையை பிரிதல் ஆற்றேன், வேந்தன் நீயாகி வையம் இசைபட காத்தல் வேண்டும்னு சொல்றான். இந்த உலகத்தை தவறு இல்லாம இந்த உலகத்தை காப்பாற்றணும். ஏன்னா விசையை பிரிதல் ஆற்றேன். விசை எப்படிப்பட்டவ? வான் சுவை அமிழ்த மண்ணால். அமிழ்தம்னாலே சிறப்பு. அந்த அமிழ்தத்துல ஒரு சிறப்பு எதுக்குன்னா, கடல்ல கிடைக்கிற அமிழ்தத்தை விட வானத்திலிருந்து கிடைக்கிற அமிழ்தம் சிறப்பு சார். ஏன்? கடல்ல இருந்து கிடைக்கிற அமிழ்தம் கடல் நீரினுடைய 1% 0.01% அதனுடைய தன்மை அதுல கலந்துருக்கும். ஆனா வானத்திலிருந்து கிடைக்கிற அமிழ்தம் சிறப்பானது. அதனால விஜயமாதேவியை புகழ வந்த திருத்தக்கதைவர் எப்படி சொல்றாரு? வான் சுவை அமிழ்த மண்ணால் விசையை பிரிதலாற்றேன். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றான். காமம் மிகுந்துடுச்சு, அதனால வையம் இசைப்பட காத்தல் வேண்டும், நீ வேந்தனாகி இந்த வையத்தை காப்பாற்றணும். அதனால
காமம் மிகுந்துருச்சுன்னா நம்முடைய அறிவு வேலை செய்யாது என்பதை சங்க இலக்கியம் பாடியிருக்கிறது. காமம் மிகுந்ததுனால தான் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகளை நம்ம பேப்பர்லையும் நியூஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவு படித்த ஒரு பேர் அறிவாளனாக இருப்பான், ஆனால் சின்ன விஷயம் காமத்தினால விழுந்து போடுவான். சீட்டுக்கட்டு சரிகிற மாதிரி அவனுடைய வாழ்க்கை சரிஞ்சிடும். அதனால் அறிவின் துணை கொண்டு தவறான காமத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வாழ்வியல் விழுமி இந்த பாட்டில் சொல்லுது. உரிமை மகளிரிடம் காதல் கொள்வது காமம் கொள்வது தவறல்ல, உரிமை இல்லாத பெண்களிடம் காமம் வன்புணர்ச்சியாக செய்வதுதான் குற்றம் என்பதை இந்த பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. அதனால காமம் செப்பாது கண்டது மொழிமோ. மொழிமோ அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? சொல்லுன்னு அர்த்தம். சொல்லுதல் என்ற சொல்லுக்கு தமிழ்ல எத்தனை வார்த்தை இருக்கு சார்? பகர்தல், நீங்களே ஒன்று சொல்லலாம். விளம்புதல், மொழிதல், அப்புறம் செப்புதல், இயம்புதல். செப்பு மொழிபதி நெட்டுடையாள் மொயம்புற ஒன்றுடையாள். யாருடைய வரிங்க? பாரதியாருடைய வழி. அப்போ சொல்லுதல் என்பதற்கு எத்தனை விதமான தமிழ் சொல் இருக்கு பாருங்க நம்ம தமிழ்ல. இந்த தமிழ்ல மட்டும்தான் சார் அந்த சிறப்பு இருக்கு. இலை இருக்கு இல்லைங்களா, இலை, அது எத்தனை விதமான தமிழ் சொல் இருக்கு பாருங்க. அரும்பு, தளிர், மொட்டு, இலை, சருகு. ஆனா இங்கிலீஷ்ல லீஃப். தாய்மொழி எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதனாலதான் அது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் நிறைந்த மொழி நம்முடைய தாய்மொழி. அப்போ காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயில் இயல். மயிலை போன்ற சாயலுடைய என்னுடைய மனைவி, என்னுடைய தலைவி, மயில் போன்ற சாயல். செறியிற்று அறிவை. அறிவைனா பெண். பெண்களுடைய பருவத்தை வச்சு பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிலம், பெண். அப்ப அறிவையினுடைய கூந்தலில் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. பூக்கள் இருக்கிற வாசனை என் தலைவிக்கு வந்து இருக்குன்னு சொல்லல. நான் என் தலைவியினுடைய கூந்தலில் இருக்கக்கூடிய வாசனை, மிகுந்த வாசனை எந்த பூக்களாவது இருக்கா? அப்ப பூக்களில் வரும் நறுமணத்தை காட்டிலும் என்னுடைய தலைவியினுடைய கூந்தல் இயற்கையாகவே மனம் உடையது. அதுதான் அவனுடைய விருப்பம். இத சீவக சிந்தாமணியில குணமாலையார் இளம்பகத்தில் குணமாலை, சுரமஞ்சரின் 2 பெண்கள், 2 பேரும் மிகுந்த நட்புடையவங்க. அவங்க 2 பேரும் சுண்ணப்பொடி தயார் பண்றாங்க. சுண்ணப்பொடினா ஒரு வாசனை பொடி. அந்த 2 வாசனை பொடியில எது சிறந்ததுன்னு அவங்களுக்குள்ள போட்டி வருது. அப்ப காப்பிய தலைவன் ஜீவகன் கிட்ட எடுத்து போய் காமிக்கிறாங்க. அந்த ஜீவகன் என்ன பண்றான்? 2 சுண்ணப்பொடியும் வாரி வான்ல தூவுறான். தூவும் பொழுது அவன் 4 வண்டினங்களை கூப்பிடுறான். இந்த தும்பி இல்லைங்களா, தும்பி, துரிஞ்சல்னு ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டினங்கள்ல மின்மணி பூச்சி இருக்கு பார்த்தீங்களா, மின்மணி பூச்சி. இது போல 4 விதமான வண்டினங்களை அழைச்சி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூவறான். இந்த காய்ந்த காலத்துல, கோடை காலத்துல தயார் பண்ண சுண்ணம் குணமாலை இது. அதனால அந்த சுண்ணப்பொடி அப்படியே வானிலே அதுங்க சாப்பிடுறதுங்க. சுரமஞ்சனுடைய சுண்ணம் மாரி காலத்துல தயார் பண்ணதுனால ஈரப்பசை இருக்கனால அது கீழே விழுந்துடுச்சு. பாத்தியா, நான் குணமாலையினுடைய சுண்ணம் தான் சிறந்ததுன்னு சொன்னேன். நான் சொன்னா நீ ஏத்துக்க மாட்டேன். இப்ப பாரு 4 வகை வண்டினங்களும் சொல்லுது. இப்ப நீ சொல்லு எந்த சுண்ணம் சிறந்ததுன்னு. நான் சொல்லல, வண்டினங்கள் சொல்லுது. அங்கேயும் சாட்சிக்கு நீதியை சொல்றதுக்கு யாரை கூட்டிருக்காங்க? 4 வகை வண்டினங்களை கூட்டிருக்காங்க. இங்கேயும் அப்போ திருத்தக்க தேவருக்கு யாரை கூப்பிட்டா இந்த சிறப்பை செய்வாங்கன்ற ஒரு ஞானம் எங்கிருந்து கிடைச்சதுன்னா சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையிலிருந்து அவருக்கு கிடைத்தது. குறுந்தொகையை எழுத்தெண்ணி படித்ததனால்தான் பின்னால் வந்த காப்பிய புலவர்கள் இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டார்கள். சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஓமைகள், சொல்லாடைகள், அதில் வரக்கூடிய இயற்கை அம்சங்கள் அத்தனையும் தன்னுடைய காப்பியத்தில் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி சிந்தாமணியில 4 வகை வண்டினங்களை அழைத்து தீர்ப்புக்கு ஜீவகன் அழைத்ததற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது இந்த கொங்குதேர் வாழ்க்கை. அம்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழி. அங்கேயும் அதான் சொல்றான், நீங்க வந்து காமத்துல சொல்லிடாத. காமம் இல்லாதப்ப நிலை நிறுத்தி சொல்லும்பொழுது நாம கூட இப்ப சொல்லுவோம்னா பார்த்தீங்களா, யாராவது ராத்திரியில் பேசுறேன்னா நீ இப்ப பேசு, இப்படிதான், நீ காலையில பேசு, தெளிவா பேசு. அதுக்கு என்ன அர்த்தம் அவனே புரிஞ்சுப்பான். இப்ப காமம் வந்துட்டா குடிகாரம் பேச்சுன்னு ஓப்பனா சொல்லுவாங்க. அப்போ காமம் மிகுந்துட்டா
நம்ம புத்தி பேதலிச்சிரும். புத்தி பேதலிக்கும் போது எடுக்கிற முடிவு சரியா இருக்காதுன்றதுனால ரொம்ப அழகா இந்த பாட்டில் சொல்றாரு. அப்போ இதன் மூலமா நாம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, காமம் மிகக்கூடாது, காமம் மிகுந்தப்போ ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நடுநிலையோடு ஒரு தீர்ப்பை சொல்ல வேண்டும். தும்பிக்கே அந்த ஜட்ஜ்மெண்டா தீர்ப்பை நடுநிலையா சொல்லும் போது மனிதனாகப்பட்டவன் எந்த நிலையிலும் சாதகமான தீர்ப்பு யாருக்கும் சொல்லக்கூடாது. எத்தனை வாழ்வியல் விழுமியங்களை இதுக்குள்ள வச்சிருக்கான் பாருங்க சார். தும்பிக்கே நீ நடுநிலைமையோட தீர்ப்பு சொல்லணும் போது மனிதனாகப்பட்ட நாம் நம்மை கேட்டு ஒருவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்டாங்கன்னா நாம ஆராய்ந்து பார்த்து காய்தல் உவத்தல் இன்றி, அருமையான வார்த்தை தமிழ்ல, காய்தல் உவத்தல் இன்றி நாம் அதை ஆராய்ந்து சொல்லக்கூடிய தெளிவும் அறிவும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்த பாடல்ல இந்த காதல், எனக்கும் தலைவிக்குமான காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு பெருசு தெரியுமா? அதுக்கு எல்லை கட்ட முடியுமானா முடியாது. இந்த நிலத்தை விட பெருசு, வானத்தை விட பெருசு, கடலை விட ஆழமானது. அவ்வளவு நட்பு எனக்கும் தலைவிக்குமான நட்பு. இதை வச்சு ஒரு சினிமா பாட்டு வந்திருக்கு. எந்த பாட்டு சொல்லுங்க பாப்போம். ஆழமிது ஆழமில்லை, அது சேருங்கடலும் ஆழமில்லை, ஆழம் இது ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த பாட்டை அப்படியே எங்க இருந்து எடுக்கிறோம் பாருங்க. நாம நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆர் அளவின்றே சாரல், கருங்கோட் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பு. அந்த வண்டு தேனை எதுல இருந்து எடுக்குதுங்களா? குறிஞ்சி பூல இருந்து எடுக்குதான். குறிஞ்சி மலர் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும்? அப்ப குறிஞ்சி பூல எடுக்கிற தேன் எவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த தேனுக்குரிய நாட்டை உடையவன். அப்ப தலைவனை எந்த அளவு உயர்த்தி நிறுத்துறாங்க பாருங்க சார். அப்போ தலைவி என்ன நினைக்கிறா? எல்லா புகழும் தலைவனுக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறா சார். தலைவனுக்காகவே தனது உடல் பொருள் ஆவி அத்தனையும் துறந்து வாழக்கூடிய ஒரு உயர்ந்த குணத்தை உடைய தலைவியை சங்க இலக்கியத்திலே குறுந்தொகை நமக்கு காட்டுகிறது. அப்ப கணவனும் மனைவி எப்படி இருக்கணும்? கணவன் என்னதான் அழிதக செய்தாலும் அவனுடைய பெருமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய மனைவி கிடைத்து விட்டால் அதை விட சந்தோஷம் ஆண்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. இல்லைங்களா? இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லதன் மானாக்கடைன்னு பொருளாசிரியர் சொல்லியிருக்காரு இல்லையா? அதை தான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஏன் சார் இப்படி சொல்லாமல் விட்டாங்க? கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு ஏன் சொல்லலை? கொஞ்சம் நினைச்சு பாருங்களா. எல்லா கணவனும் சராசரி. ஆனால் பெண்களை உயர்வாக சொல்ல வேண்டும் என்பதனால என்னம்மா கரெக்டா? அப்போ ஆண்கள் எல்லாரும் ஒரு கேட்டகரி தான், இப்படி அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பான். ஆனா மனைவி அமைஞ்சிட்டாலும் வச்சுக்க அவனுடைய வாழ்க்கை சிறப்பாயிடும். அதனால மனைவி அமைவருக்கு தான் இறைவன் கொடுத்த வரம். அதை ரொம்ப அழகா நுட்பமா சொல்லியிருக்கேன். இதை நான் இன்னும் ஒரு கண்ணதாசன் பாடல் மூலமா சொல்றேன். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுனா, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்ன சார் அந்த உறவு பெயர் சொல்லுங்க சார். கொஞ்சம் தாராளமா பேசலாம் சார். நான் இது வந்து ஒரு கான்வர்சேஷனா தான் கொண்டு போறேன். காதல் பாருங்க, அவருடைய காதல் நினைவு வருது, உங்களுடைய காதல் நினைவு வரல பாருங்க. ஏன் சார் இப்படி பாடல கண்ணதாசன்? நான் கொஞ்சம் ரிவர்ஸ்ல திங்க் பண்ணி பார்ப்பேன். எப்பயுமே ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் ஏன் பாடல? ஏன்னா நான் இப்பயும் சொல்றது அப்படிதான். ஆண்கள் மேல கண்ணதாசனுக்கு அவனை வச்சே நம்பிக்கை இல்லை போடுது. நம்மளை போலதான் ஆண்கள் இருப்பான்னு நினைச்சிட்டு. அப்போ ஆண்களுக்கு வருவது ஒரு காதல் இல்லை, அவன் பார்க்கறதெல்லாம் வயப்படக்கூடிய ஒரு மெலிந்த காமம் உடையவன். ஆனால் பெண்கள் அப்படி அல்ல. அவர்களுக்கு வந்த காதல் ஒரு சிறப்பான காதலா இருக்கும். ஒருவன் மேல அவ்வளவு சீக்கிரம் அவங்க காதல் வயப்படப்பட்டாங்க. காதல் வயப்பட்டுட்டு அந்த காதலுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு குணத்தில் சிறந்தவர்கள் பெண்கள் என்பதனால்தான் கண்ணதாசன் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? அதுக்கு தான் சார் காதல். அப்ப ஆண்கள் பயப்படுறதுலாம் காதல் இல்லை, அது வந்து எதிர்பாலின ஈர்ப்பு. அப்படி கொண்டு போய் நிறுத்திட்டாரு. ரைட். அடுத்த பாடல் எட்டாவது பாட்டு. எட்டாவது பாட்டு பாருங்க. காதர் பரத்தை, இல் பரத்தை, சேரி பரத்தைன்னு பரத்தையில வகை வகையா வச்சு விளையாடிட்டு இருக்கான் நம்மால். அப்போ இல்லைங்களா? அப்போ தலைவிக்கு என்ன சார் பெயரு? காமக்கிழத்தி.
அப்படி சொல்லலாமா? இல்லக்கிழத்தின் தான் பேர் இல்லைங்களா? அந்த ஒரு முதல் மனைவிக்கு இல்லக்கிழத்தின் பேர். அதுக்கு அடுத்து மனைவிகளை மணந்துக்கிட்டே போனோன்னா அவங்களாம் தான் காமக்கிழத்தின் பேர். ரைட். இப்போ பாருங்க, இந்த பாடல்ல கிழத்தி என்ன பண்றா, தன்னை புறனுரைத்தால் என கேட்ட காதல் பரத்தை தலைவனோட பேசுறா. இங்க பாடுற, உன் தலைவி எப்படிப்பட்டவ தெரியுமா? உன் தலைவி உன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு நினைக்காத, அவளுடைய கண்ட்ரோல்ல தான் நீ இருக்க. அவ போனா போற, வான்னா வர. அப்போ உன்னுடைய கண்ட்ரோல் ஃபுல்லா யாருக்கிட்ட இருக்குது? உன் மனைவி கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு ஓமை சொல்றான் இந்த பாடல்ல. ஆலங்குடி வங்கனார்ன்றவர் சொல்றாரு, கையை காலை தூக்கும் ஆடி போல. கண்ணாடி முன்னாடி நின்று கையை தூக்குனீங்கன்னா அதுலயும் கை தூக்குற மாதிரி தெரியும், காலை தூக்குனா காலை தூக்குற மாதிரி தெரியும். அப்போ கண்ணாடி தான் மனைவி சொல்படி கணவன் வாழ்வது சிறந்ததா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணீங்க. அந்த தலைவன் தலைவி சொல்வது போலதான் இருக்கான் அப்படின்னு யார் சொல்றது? பரத்தை சொல்றா. சார், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு எந்த அளவுக்கு ஒரு விருப்பம் அன்பும் கலந்திருந்தால், செம்புல பெயல் நீர் போல அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருந்தால், தலைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரு கணவன் வாழ்வது சிறப்பா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. தலைவி கட்டளை போடல, தலைவி சொல்றத கணவன் கேட்கறான். இதுதான் சார் உண்மையான வாழ்க்கை. நாம கூட ஒரு அடங்காத பையனா இருந்தா அவனுக்கு கால் கட்டு போடுங்க சரியாயிடுன்னு சொல்றாங்கன்னா என்ன காரணம்? அது வரலையும் மன்மதன் போல திரிந்திருக்கிறவங்க கூட மனிதனா மாறுவான் எப்போ? திருமணத்திற்கு பிறகு. அதனால கையும் காலும் தூக்கும் ஆடி பாவை போல அந்த தலைவன் தலைவனுடைய கண்ட்ரோல்ல இருந்தான்னு பரத்தை சொல்றான்னா அது ஒரு அருமையான குடும்பம் என்பதை, தலைவனும் தலைவியும் எப்படி அன்பு ஒருமித்து வாழ வேண்டும் என்பதை இந்த மருதம் நில காட்சி தலைவன் தலைவியோடு ஒப்பிட்டு இப்படி வாழணும் சார். தலைவி லெப்ட்னா கணவன் ரைட்டுன்னு சொன்னா குடும்பம் ஓடாது. வாழ்க்கைன்ற சக்கரம் ஓடணும், வாழ்க்கை வண்டி ஓடணும்னா 2 சக்கரம் இணையா இருக்கணும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்தால் எந்த வண்டி ஓடும்னு கண்ணதாசன் ஒரு பாட்டில் பாடுறாரா இல்லையா சார்? எந்த வண்டி ஓடும். அதனால இப்படி அழகான ஒரு வாழ்வியல் விழுமியத்தை தலைவன் தலைவிக்குள்ள கலந்து பேசணும். இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், பின்னாடி வருது ஒரு பாட்டில். தலைவனும் தலைவியும் எப்பவுமே அன்போடு இருக்க முடியாது. சில நேரங்களில் ஒரு கோபம் அதிகமாகும், ஒரு கோபம் கம்மியாக இருக்கும். அப்போது கோபம் அதிகமாக கணவன்கிட்ட இருந்தனா மனைவி என்ன பண்ணணுமா? கோபம் இல்லாமல் இருக்கணுமா? மனைவி கோபப்படும் போது கணவன் கோபம் இல்லாத இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பம் சிறப்பாக போகுமா? 2 பேரும் கோபப்பட்டாதான் காற்றில் பறக்கும் குடும்பத்தோடைய கௌரவம். அப்போ ஒருத்தர் நீராக இருந்தால் இன்னொருத்தர் நெருப்பாக இருக்கிறத பற்றி கவலை இல்லை. ஆக இன்னொருத்தர் நெருப்பாக இருக்கும்போது இன்னொருத்தர் நீராக மாறிடணும். நெருப்பை அணைக்கக்கூடிய பாங்கு நீருக்கு உண்டு. அப்படி கணவன் கோபப்படும் போது மனைவி அவனுடைய கோபத்தை குறைப்பவளாக இருக்க வேண்டும் அப்படின்ற வாழ்வியல் விழுமியத்தை இந்த சங்க இலக்கியம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிருக்கு. அடுத்தது 11வது பாடல். கணவனை விட்டு மனைவி பிரிந்து இருக்கிறா. இந்த பிரிவு துயரத்தை பற்றி தலைவி சொல்றா. என்ன சொல்ல வரானா, நான் பாடலுடைய முழுமையும் சொல்லலை, ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் நடத்தியிருக்காங்க. இப்போ நம்ம மாநிலத்தில் தமிழ் பேசுகிறோம், ஆந்திரா, தெலுங்கு, கர்நாடகா, இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மொழி பேசுகிறாங்க இல்லையா? இதை விட்டுடுங்க, அதர் ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, ஜப்பான் போகிறீங்க, மலேசியா போகிறீங்க, சிங்கப்பூர் போகிறீங்க, அங்கே வெவ்வேறு மொழி பேசுகிறாங்க. அந்த மொழியே தெரியாத நாம, தலைவி சொல்கிறாங்க, அந்த நாட்டில் கூட வாழ்ந்துடலாம், ஆனால் தலைவன் இல்லாத ஊரில் வாழவே முடியாது. ஒரு கம்பாரிசன் எப்படி கொண்டு போகிறான் பாருங்களேன். மாற்று மொழி பேசக்கூடிய நாட்டில் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் தலைவன் இல்லாத ஊரில் வாழ முடியாது. அவன் பொருள் தேட போயிருக்கான், அவன் திரும்பி வரவரையிலையும் நாம் இந்த ஊரில் வாழ்வது கடினமாக இருக்குன்னு சொல்கிறான். அது எப்படி சொல்கிறான்? மொழி பெயர் தே எத்தர் ஆயினும், கடைசி 2 வரி பாருங்க, மொழி பெயர் தே தா ஆயினும், அதில் கொஞ்சம் பிரித்து எழுதியிருப்பாங்க, தே எத்தர் ஆயினும் வழிபடல் சூழ்ந்திசின் அவருடைய நாட்டு, அவருடைய நாட்டில் நம்மால வாழ்வது கடினம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 18வது பாடல். 18வது பாடல் பலாப்பழம் பார்த்துருக்கீங்களா சார்? பெரிய பலாப்பழமா இருக்கும், அதனுடைய காம்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இந்த காம்பா இவ்வளவு பெரிய பலாப்பழத்தை தாங்கி இருந்தது நமக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் வரும் இல்லைங்களா?
அந்த பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஓமை சொல்றாரு. கபிலர் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர் தவ சிறிதோ காமமோ பெரிது. என்னுடைய தலைவர்களே, தலைவி என் மேல வச்சிருக்கிற காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? பலாப்பழம் போல. அவ்வளவு பெரிய பலாப்பழத்தை எப்படி ஒரு சின்ன காம்பு தாங்கிட்டு இருக்கோ அது போல அவளுடைய உயிர் சின்னது, அவள் என் மீது கொண்ட காதல் பெருசு. காம்பு போன்றது உயிர், பழம் போன்றது அவளுடைய காதல். அதை ஓமை கொண்டு போய் எப்படி நிறுத்துறாரு பாருங்க. சரி, உங்களுக்கு இந்த பாடல் வரிகள் தெரிஞ்சிருக்கும். சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர்தவ சிறிதோ காமம், உயிரை விட காமம் பெரியதா இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அடுத்த பாடல் 23வது பாடல். அகவன் மகளே அகவன் மகளே 3 முறை அடிக்கடிக்கு சொல்றார். அப்படின்னு அர்த்தம்னா இதுதான் சார் இசை. பாட்டுக்கு ஓசை வரதுக்காக இப்படி சொல்லுவாங்க. சொன்ன சொல்லே திரும்பி திரும்பி சொல்லுவாங்க. அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பு அண்ணனல் நெடுங்கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டு. ஏன் அப்படி சொல்றாருன்னா இன்னும் பாடுக பாட்டு. தலைவி என்ன நினைக்கிறாளாம், குறி சொல்றதுக்கு ஒரு குறத்தி வந்திருக்கா. அந்த குறத்திய கூப்பிட்டு பாட்டு பாடுறா. அந்த குறத்தி அதுல அந்த தலைவன் நாட்டினுடைய சிறப்பை சொல்லி சொல்லி பாடுறாளாம். அவ என்ன சொல்றாளாம், ஆஹா தலைவனை தான் பார்க்க முடியல, பொருள் தேட போயிருக்கான், தலைவன் முகத்தை பார்க்க முடியல, தலைவனுடைய சொல்ல கேட்க முடியல, ஆனா தலைவனுடைய சிறப்பை பாடுறல, பாடு திரும்பி பாடு, ஒன்ஸ் மோர் கேட்டுட்டே இருக்கலாம். அப்பவே அந்த ஒன்ஸ் மோர் இருந்திருக்கு. பாடுக பாட்டே பாடுக அகவன் மகளே அகவன் மகளே மனவு கோப்பு அண்ணனல் நெடும் கூந்தல் அகவன் மகளே பாடுக பாட்டே. இப்படி அந்த தலைவனுடைய சிறப்பை சொல்ற பாட்டை திரும்பி திரும்பி கேட்கிறாளாம் சார். அப்போ தலைவன் மீது அவள் கொண்ட அந்த பேர் ஆசை, அந்த காதல் எப்படி சிறப்பா இருந்திருப்பாருங்க. இப்படித்தான் தில்லானா மோகனாம்பல்ல பாட்டு பாடுவா. அப்போ சண்முகா என்ற வார்த்தையை சேர்த்து சண்முக வடிவேல் பெயரை, தலைவனுடைய பெயரை சொல்லுவா. அப்ப சிவாஜியினுடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாக்க கடிப்பார் அப்படின்னு நாக்க கடிப்பார். அடி கள்ளி என் பெயரையே சொல்றியா. ஏன்னா ஏன் அந்த இடத்துல அந்த கொண்டாடுறாங்கன்னா தலைவனுடைய பெயரை சொல்வது அந்த காலத்துல மனைவிக்கு உரிமை இல்லை, அது ஒரு பெருந்தன்மையா நினைச்சாங்க. இப்பெல்லாம் டேய் வாடா போடான்னு கூப்பிடுறாங்க இல்லைங்களா? என்ன போட்டு வாங்குறாங்க. யாரம்மா கூப்பிடுற அப்படின்னா அவங்க வீட்டு நாய்க்கு கொடுக்குற உரிமை கூட கணவனுக்கு இல்லை சார். சில இடத்துல பார்க்குறேன் நான், வாடா போடான்னு கூப்பிடுறாங்க. அவங்க தான் இன்னும் பெயர் வச்சு வளர்த்த மாதிரி. யாருமா அதனை, இவர் தான் என் ஹஸ்பண்ட், இவர்னு கூட சொல்லுது, இவன் தான் என் ஹஸ்பண்ட். ரொம்ப ஈக்குவல் ஷேர் ஆகி போச்சு எல்லாத்துலேயும் இன்றைக்கு. ஏன் இந்த நிலைமை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி 10 வருஷம் 12 வருஷம் வித்தியாசம் இருந்தது கணவனுக்கும் மனைவிக்கும். இப்போலாம் 2 வயசு 1 வயசு தான் வித்தியாசமாக மேட்ச் பார்க்குறாங்க. பெண்கள் போடுற கண்டிஷனே இப்போ என்னன்னா மேக்சிமம் 2 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ ஒன்னா பிறந்த அந்த ஈக்குவல் ஏஜ் இருக்கிறதுனால அந்த உரிமை வந்து அன்பா மாறிடுது. அதனால வாடா போடான்னு கூப்பிடுறது செல்ல பெயர் ஆகிப்போச்சு என்று. அதனால அந்த தலைவனுடைய பெயரை சொல்லி சொல்லி பாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. 27வது பாடல் எடுங்க சார். 27வது பாடல். பால் கறக்கிறோம் சார் பசுவில் இருந்து, அது கன்றுக்கும் வரல, கன்றுக்குட்டிக்கும் போகல. அப்போ அந்த பசு கறக்கிற பால் பயனுள்ளதா சொல்லுங்க பார்ப்போம்? பயனில்லை இல்லையா? அப்படி தலைவி நினைக்கிறாளாம், என்னுடைய அழகு எனக்கும் பயன்படலை, தலைவனுக்கும் பயன்படலை. தலைவனை நினைத்து நினைத்து அவன் பிரிந்து சென்றதுனால என்னுடைய உடம்புல பசலை பூத்து பசலைக்கு தான் பயன்படுது என் அழகு. அதை எந்த ஓமையோடு சொல்றாருன்றதான் ரொம்ப அற்புதமா வெள்ளி வீதியார் அழகா எழுதியிருக்காரு. கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல் ஆம் தீம்பால் நிலத்து உட்காங்கு எனக்கும் ஆகாது. அதான் மெயின் பாயிண்ட். அந்த அழகு எனக்கும் பயன் தரல, என்னைக்கும் உதவாது. என்னைக்கும்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தலைவனுக்கும் உதவல. பசலை உணீர், பசலைக்கு தான் சார் பயன்படுது. பசலை பூத்ததுனால அந்த பசலை உடம்பு பூரா பரவி என்னுடைய அழகு எனக்கும் பயன்படாமல் என்னுடைய தலைவனுக்கும் பயன்படாமல் பசலை உண்ணுவதற்கு மட்டுமே பயன்படுகிறது. இது எதற்கு சமம் என்றால் பாலை கறக்கும் பொழுது அது களத்திலும் படாமல் கன்றுக்கும் ஆகாமல் நிலத்தில் வீணாக பாய்வதற்கு சமம் என்று தலைவி பாடுகிறாள் என்று சொன்னால் என்னுடைய அழகே என்னுடைய
தலைவனுக்காகத்தான் என்பதை அவள் சொல்லாமல் ஒரு ஓமையின் மூலமாக சொல்கிறாள் என்றதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ தலைவி எவ்வளவு உயர்வா நினைக்கிறா பாருங்க சார். தலைவனை எவ்வளவு உயர்வான இந்த சங்க இலக்கியங்கள் அத்தனையுமே தலைவனை தலைவன் புகழ்வதும் தலைவனை தலைவி புகழ்வதும் மாற்றி மாற்றி புகழ்வது தான் பார்த்துருக்கோம். நாம் என்றைக்காவது நம்ம மனைவியை புகழ்ந்துருக்குமா? 30 வருஷம் வாழ்ந்தார் ஒருத்தர். நான் கேட்டேன், என்னங்க இந்த அம்மையார் கூட 30 வருஷமாக வாழ்ந்துருக்குறீங்க, எப்படி அவங்க அப்படின்னா அப்படின்னார். என்னங்க அதுக்கு அர்த்தம்? அட போயா, இந்த பொம்பளை விட்ற திட்ட கேட்டு 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 என் காது ஒழிச்சு நானாருக்கே வாழ்ந்துங்கிறேன் வெக்கம் கட்டு போய் அப்படின்வாங்க. அப்படியே அந்த அம்மா கிட்ட போய், என்னம்மா இந்த கிழவனா கூட 30 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறியே, உனக்கு நல்லதெல்லாம் செய்திருப்பாரா, உனக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துருப்பாரா? வாழும் மனுஷனா கூட நான் வாழ்ந்து எண்ணத்தை வாரிக்கணும் அப்படின்னாங்கன்னா அதில் முடிஞ்சு போச்சு மேட்டர்னு அர்த்தம். வாட்சதும் சரியில்லை. ஒரு அம்மா புடவை கடைக்கு போய் புடவை எடுத்தாங்க. என்னம்மா 6 மணி நேரமாக ஒரு புடவையை செலக்ட் பண்ணுறியா, என்னதாம்மா பண்ணுற அப்படின்னா, இல்லைங்க சார் எனக்கு மேட்சாக பார்க்குறேன். ஏம்மா மேட்ச் இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்லையம்மா, செலக்ட் பண்ணும் 6 மணி நேரமாம்மா ஒரு புடவையை செலக்ட் பண்ணு. அடையா வாட்சது தான் மேட்சாக இல்லை, கட்டிக்கிறதாவது மேட்சாக இருக்கட்டும். கட்டினது மேட்சா இல்லையா சார், கட்டிக்கிறதாவது மேட்சாக இருக்கட்டுமே அந்த அம்மா. இப்ப இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த காலத்துல எப்படி ஒரு உண்மையான அன்போடு இருந்தார்கள் என்பதுதான் நாம பார்க்கிறோம். அதனால கன்றும் உண்ணாது களத்திலும் படாது. எவ்வளவு அழகா ஒரு ஓமையோட சொல்றாங்க. அந்த காலத்து இயற்கை ஓமையை கொண்டாந்து நிறுத்துறாங்க பாருங்க சார். அந்த அந்த வெள்ளி வீதியார் எவ்வளவு அழகா அந்த ஓமையோட சொல்றாரு பாருங்க. அடுத்தது ஒரு பாடல் 31வது பாட்டு, மல்லர் குழி. துணங்கை ஆடல் ஒரு ஆட்டம் இருக்கான் சார். துணங்கை ஆடல் அந்த காலத்துல நிறைய ஆடல் பாடலாம் இருந்திருக்கு. அப்ப துணங்கை ஆடுவாங்களாம். ஒரு பெண்ணுக்கும் தலைவனுக்கும் தலைவிக்கும் எங்க காதல் வருதுன்னா, இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஐடி ஃபீல்ட்ல ஒன்னா உட்காந்து வேலை செய்யும் போது பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருக்கும்போது பத்திக்கிறது இயல்பு தானே. அங்க வந்து காதல் வந்துடும். ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கிறாங்க, அங்க காதல் வந்துடும். அப்ப அந்த ஒர்க் நேச்சர் என்ன பண்ணிடுது, ஒரு தலைவனுக்கும் தலைவிக்குமான காதல் உணர்வு அரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாய் போகுது. அப்படி இந்த இடத்துல சங்க இலக்கியத்துல துணங்கை ஆட்டம் ஆடுற ஒரு ஆடவனா கூட சேர்ந்து ஒரு பெண் அந்த துணங்கை ஆட்டம் ஆடி இருக்கா. நிறைய பேர் ஆடி இருக்காங்க அந்த ஆட்டத்தை. இப்ப வள்ளி கும்மி ஒரு ஆட்டம் நடக்குது இல்லைங்களா, யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையான ஒரு 1000 பேர்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுட்டு, அது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி திரும்புவான்னு பார்த்தா இப்படி திரும்புவாங்க, பின்னாடி திரும்புவான்னு பார்த்தா முன்னாடி திரும்புவாங்க. அது ரொம்ப நுட்பமான ஒரு விளையாட்டு. ரொம்ப அவங்கள பாராட்டணும் நாம. அந்த வள்ளி கும்மி போர் ஒரு துணங்கை ஆட்டம் அப்ப ஆடி இருக்காங்க. அதுல இந்த தலைவி முதலா தலைவனை பார்த்திருக்கிறா. அப்ப சொல்றாங்க இந்த பாட்டுல, யானும் ஒரு ஆடுகள மகளே, என் கைகோடு ஈர்க்கு இலங்கு வலை நெகிழ்ந்த பீடுகடு குறிசலும் ஓர் ஆடுகள மகனே. அவனும் ஆட்டக்காரன், நானும் ஆட்டக்காரி. அதனால எங்க 2 பேருக்கும் காதல் முகிழ்ந்தது. அப்ப தொழில் நிமித்தமாக அங்கே காதல் அரும்புவது சங்க காலத்திலேயே இருந்திருக்கிறது என்பதை, நானும் ஒரு ஆட்டக்காரி தான், அவனும் ஒரு ஆட்டக்காரன் தான் அப்படின்னு சொல்லி இங்க அழகா அவன் புதியவன் தான். இதுக்கு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, குறிசில் அப்படின்னா என்ன சார்? குறிசில் ரொம்ப முக்கியமான வார்த்தை. குறிசில் அரசன் ஒரு அர்த்தம் இருக்கு. குறிசில் என்றால் அந்த துறைகளில் வல்லவன் அர்த்தம். ஜீவக சிந்தாமணியில ஜீவகனை பல்துறை குறிசில்னு சொல்லுவார். பல்துறை குறிசில், எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் அவன் வல்லவனா இருப்பான். பல்துறை குறிசில். நாம தான் அத்தாரிட்டி, அந்த டெக்னாலஜி அப்படி கொண்டாடணுமா. அப்படி இருக்கிறவனை யாரோ அவன் தான் இங்க குறிசில்னு அர்த்தம். அப்படி இந்த ஆட்டத்துல வல்லவன் அவன், அதனால அவன் பேர்ல எனக்கு காதல் வந்ததுன்னு இந்த இடத்துல சொல்றார். நொது மலர் இன்னொரு வார்த்தை இருக்கு அதுல. நொது மலர் அப்படின்னா என்ன சார்? புது மலர் கேள்விப்பட்டிருக்கோம். நொது மலர், நொது மலர்னா புதியவன் அர்த்தமா. ஸ்ட்ரேஞ்சர், புதியவன். ஒரே ஒரு முறைதான் பார்த்தேன் பாட்டு வருதுங்களா, சினிமா பாட்டு. அப்படி பார்த்த உடனே வருது பாருங்க ஒரு காதல். அந்த மாதிரி காதல் இது இல்லைங்களா? நான் முத்துக்குமார் ரொம்ப அழகா பாட்டு எழுதியிருப்பார். அதுக்கு முன்னாடி நேரம் போகல, இப்ப நேரம்
போதலை, நேரம் போகல, இப்போ நேரம் போதலை. அருமையான வரிகள் அந்த சினிமா பாட்டு, நான் முத்துக்குமார் எழுதிய பாட்டு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அண்ணா இவன் ஓர் இளமானாக்கன். மாணாக்கன்ற வார்த்தை அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க. ஆசிரியர் என்ற வார்த்தை அந்த காலத்திலே இருந்திருக்கு. பள்ளி என்ற வார்த்தை அந்த காலத்திலே இருந்திருக்கு. புலவர் என்ற வார்த்தை அந்த காலத்திலே இருந்திருக்கு. அப்போ என்னன்னா, இவன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பாணன். பாணன்னா பாட்டு பாடிட்டே போறவன். தலைவனுக்காக இவன் வந்து தலைவி கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றான், தலைவனை ஏத்துக்க அப்படின்னு. ஏன் தலைவனை ஏத்துக்கனா, இவர் பரத்தை கிட்ட போயிட்டாரு. பரத்தை கிட்ட போன கணவனை நல்லவன் வல்லவன் அவனை வீட்டில் சேர்த்துக்கன்னு சொல்லி தூது வரான். யாரு? பாணன். அவன் யாருன்னா இளம் பாணன். அப்பதான் தொழிலுக்கு புதுசு. அவர் இன்னும் உடம்பு அந்த ஒரு வாலிப வயசு கூட வரலையா அந்த உடம்பு. அதனால அவனை என்னன்னு சொல்றாரு? மாணாக்கன் சொல்றாரு. பல வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்திருந்தாலும் கூட இன்னும் வாலிப முறுக்கு அவனுக்கு வரவில்லை. காரணம் இளையவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாணன் என்ன ஒரு வீட்டு சாப்பாடை சாப்பிட்றோம் இல்ல, அதையும் சொல்றாரு இந்த இடத்துல. அப்படி இளம் மாணாக்கனா இருக்கிறான். அவனை கூப்பிட்டு அவனுக்கு விருந்து போடுறா தலைவினா என்ன அர்த்தம் நாம புரிஞ்சுக்கணுமா? அப்ப அவன் சொன்ன தலைவன் மீது இவளுக்கு அன்பு மீண்டும் வந்துடுது. தலைவனை ஏத்துக்கிறதுக்கு இவ தயாரா இருக்கிறான்னு அர்த்தம். இப்ப தூது வராரு. நமக்கு இன்னொருத்தருக்கும் பிரச்சனை. ஒருத்தர் தூது வந்து அவர் மேல தப்பு இல்லைங்க, அவர் சொல்றது சரிதாங்கன்னு சொல்ல வராருன்னா அவரை கூப்பிட்டு நம்ம நடுவீட்டில் விருந்து கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? நாம அந்த பகையை மறந்துட்டோம்னு அர்த்தம். அப்படி தூது வந்த பாணனுக்கு விருந்து கொடுக்கிறாள் தலைவி என்று சொன்னால் தலைவனை ஏற்றுக்க தயாராகிவிட்டால் என்ற கருத்தை உள்ளார்த்தமாக வைத்து பாடியிருக்கிறார். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 37வது பாடல் சார். நீங்க புத்தகம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா தான் சிறப்பா இருக்கும். 37வது பாடல். ஆண் யானைக்கு என்ன பெயர், பெண் யானைக்கு என்ன சார் பெயர்? களிறு பிடி. அருமையா சொல்லிட்டீங்க. களிறு என்ன பண்ணும்? எப்பவுமே ஒரு யானை கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆண் யானையாக இருக்கும். அதுதான் ரோடு கிராஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புதிய பாதை போகிறதா இருந்தாலும் சரி, ஆற்றை கடக்கிறதா இருந்தாலும் சரி, அதுதான் முன்னாடி போகும். அந்த களிருக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. அது எல்லாத்தோட உயரமாக இருக்கும், பெரிய அளவில் இருக்கும். அப்படி பாலை நிலம் உங்களுக்கு தெரியும். பாலை நிலத்தில் வெப்பம் தாங்க முடியாது. அந்த பாலைன்னு சொன்னாலே நாக்கு வந்துருமா, அந்த அளவுக்கு கடுமையான வெப்பம் இருக்கிற இடத்துல ஆண் யானை என்ன பண்ணுதான், பெண் யானைக்கு தாகம் வந்துடுச்சு, தண்ணீர் கொடுக்கணும். அப்போ யான்ற ஒரு மரம் இருக்கான், அந்த மரத்து பட்டையை பிழிஞ்சோம்னா தண்ணி வருமா சார்? எவ்வளவு ஒரு வாழ்வியல் விழுமையம் இருக்கு பாருங்க சார். யான்ற மரம் இருக்கான், அந்த மரத்தை பிழிஞ்சோம்னா தண்ணி வருமா? எப்படி வாழை மரத்தை பிழிஞ்சா தண்ணி வருதோ அது போல வரும் பொழுது அதை தேர்ந்தெடுத்து அந்த மரத்தை தன்னுடைய பிடியின் தாகத்தை போக்குவதற்காக ஆண் யானை அந்த யாமரத்தை பிழிந்து பிடியினுடைய தாகத்தை போக்கியது என்று இந்த பாடல் சொல்கிறது. என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் தன்னை காட்டிலும் தன்னை நம்பி வந்த மனைவியினுடைய சுகம்தான் பெரியது என்பதை ஆண்கள் புரிந்து கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் என்ற வாழ்வியல் விழுமியத்தை இந்த பாடல் சொல்கிறது. மனைவி எப்படியாவது போட்ட நாம நல்லா இருந்தா போதுன்னு நினைக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. தன்னுடைய சுகம், தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய செலவுகள் அதை மட்டுமே முக்கியமாக கருதாமல் தன்னை நம்பி வந்த பெண்ணினுடைய வளர்ச்சியும் வாழ்வும் தான் நமக்கு மிக முக்கியமாக நினைத்து ஆண்கள் தியாக உணர்வோடு வாழ்ந்தால் இல்லறம் இனிதாக இருக்கும் என்பதை இரண்டு களிறு பிடியினுடைய பாலை நில காட்சியை வைத்து வாழ்வியல் விழுமியத்தை மிக அழகாக பாலை பாடிய பெருங்கடுக்கோ சொல்கிறார். என்று சொன்னால் இதை நாம பார்த்துக்கணும். இன்னொரு இடத்துல பாலை நிலத்தை பற்றி நிறைய பாட்டு இருக்கு, கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. 2 யானைக்கும் தாகம். ஆண் யானை என்ன நினைக்குதான், தனக்கு வறட்சி, நான் வறண்டு போச்சு, நாம குடிக்கிறதுக்கே பத்தாது பொழுது இந்த தண்ணி, நாம குடிச்சிட்டா பெண் யானை என்ன பண்ணும்? அதனால அந்த ஆண் யானை என்ன பண்ணுதான், நீ குடின்னு சொல்லுது பெண் யானை. பெண் யானை என்ன சொல்லுது, நான் பரவாயில்ல, நீ தான் வெயில் அதிகமாக இருக்க, உனக்கு தான் தாகம் தாங்காது, நீ குடின்னு சொல்லுது. இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்களாம். அப்போ ஆண் யானை ஒரு முடிவுக்கு வந்து தான், சரி நான் குடிக்கிறேன் நீயும் குடின்னு சொல்லுதான். அப்போ ஆண் யானை என்ன பண்ணுதான், குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணுதான், குடிக்கல. ஏன்னா நான் குடிச்சிட்டா பெண் யானைக்கு அந்த தண்ணீர் பத்தாது. சென்றுன கலங்கி சேரோடு பட்ட சிறுநீர் ஆயினும் ஒரு அழகான ஒரு பாடல் வருது. அதனால பெண் யானை குடித்து உயிர் வாழ வேண்டும் என்பதிலே ஆண் யானை
தன்னை தியாகம் செய்தது என்ற வாழ்வியல் விழுமியத்தின் மூலமாக. ஏன் அந்த விலங்கினங்களை காட்டி நமக்கு சொல்றாங்கன்னா, நம்ம தான் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கணும். சில நேரத்தில் நமக்கு அறிவு புகட்டுவதற்கு பாடல் ஆசிரியர்கள் விலங்கினங்களையும் பறவைகளையும் காண்பித்து நமக்கு அறிவு புகட்டுகிறார்கள் என்றால், அந்த இயற்கையான ஒரு காட்சியின் மூலமா நமக்கு அறிவு புகட்டக்கூடிய பணியை சொல்றாங்க. இங்க என்ன தலைவன் தோழி, தலைவன் தலைவி, இதை தான் சொல்ல வந்தாங்க. ஆனா இதுக்குள்ள எப்படி ஒரு வாழ்வியல் விழுமியத்தை சொல்லியிருக்காங்கன்றத நாம புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 40வது பாடல், ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. காதல் யாருக்கு யார் மேல வரும்னு சொல்ல முடியாது. 27 வயசு வரையிலும் ஒரு பொண்ணை பொத்தி 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 வளர்ப்பாங்க. அப்பா அம்மா கூட தான் உலகம்னு இருந்த பொண்ணு ஒரு 2 மாசத்துல போன இடத்துல, அது பணி செய்கிற இடமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், இல்லை டூர் போன இடமா இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டில் பார்த்துருக்கலாம், எங்கே பார்த்து எப்படி அந்த காதல் எப்படி முகிழ்ந்ததுன்னே சொல்ல முடியாது, எங்கே அரும்பு விட்டதுன்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த தலைவனுக்காக இந்த பெண் என்ன பண்ணுவான், உயிரையே கொடுப்பான். 2 மாசத்துல 30 வருஷம் தூக்கி வளர்த்த அப்பா அம்மா தூக்கி போட்டுட்டு போக தயாராகிடுவான். அப்படி பாலை நிலத்தில் வளர்ந்த தலைவி தாய் தந்தையினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் மறந்துவிட்டு தலைவனுக்காக தன்னை கொடுக்க தயாராகி விடுகிறாள் என்று சொன்னால், அந்த சிறப்பை பாடுற பாட்டு தான் யாயும் யாயும் யாராகியரோ, நீ யாரோ நான் யாரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். உன் தந்தையும் என் தந்தையும் என்ன உறவு முறையோ எனக்கு தெரியாது. யானும் நீயும் எவ்வழி அறிதும், நீயும் நானும் எப்படி இந்த உறவுக்கு சம்பந்தமானோ, எப்படி தயாரானோன்னு எனக்கு தெரியாது. எப்போ உனக்குள்ள நானும் எனக்குள்ள நீ வந்தேன்றது எனக்கு தெரியாது. எப்போ ஏன் இதயத்துக்குள்ள நீ வந்த, எப்போ நான் உன் இதயத்துக்குள்ள வந்தனோ தெரியாது. யானும் நீயும் எவ்வழி அறிதும், உனக்கு எனக்கு என்ன உறவுன்னே தெரியாது. நமக்குள்ள ஏற்பட்ட இந்த காதல் உறவு எப்படிப்பட்டதுன்னா, செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீர் எப்படி செம்மண்ணோடு கரைந்து கலராக மாறுகிறதோ, செம்மண் நிறத்தினுடைய நிறத்தை பெறுகிறதோ, அப்படி உன்னுடைய இதயமும் என்னுடைய இதயமும் இரண்டர கலந்து விட்டது. அந்த கலந்ததற்கு ஒரு ஓமை சொல்கிறான், செம்புல பெயல் நீர் போல. இதை தான் சார் எடுத்துக்கிட்டு கம்பன் பாடினா, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், இதயம் மாறி பூக்குதான். முதல்ல ஹார்ட் டிரான்ஸ்லேஷனை யார் செய்ததுன்னா கம்பன் தான் செய்தான், இல்லைங்களா? கம்பனுக்கு தான் சார் அந்த வாய்ப்பு வந்தது. முதல்ல ஐ ஆபரேஷன் பண்ணவன் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம், கண்ணப்ப நாயனார். அப்படி இதயம் மாறியது என்று சொல்லி, இந்த இதயத்துல தான் காதல் அரும்புன்றத கம்பன் கண்டுபிடிச்சிருக்கான் சார். உண்மையிலே ஹார்ட் ஆபரேஷன்ல சக்சஸ் ஆன ஆள் யாரு தெரியுங்களா? டெய்லர். எப்படி சார் சொல்றீங்க? பாக்கெட் எங்க வச்சிருக்கான் சார்? இதயத்து பக்கத்தில் வச்சிருக்கான். பேலன்ஸ் கரெக்டா இருந்தா தான் நம்ம லைஃபோட பேலன்ஸ் சரியா இருக்குமா? அதை தெரிந்து இடது பக்கம் பாக்கெட் வச்சிருக்கான்னு ஒருத்தன் புது கவிதன் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ இந்த பாட்டின் மூலமா நாம என்ன சொல்லணும்? யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். என்ன அழகா கேளீர்னா என்ன சார் அர்த்தம்? உறவு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதை விட ஒரு நேஷனலைஸ் ஆன ஒரு வேர்டிங்ஸை எந்த காப்பியத்திலும் எந்த இலக்கியத்திலும் பார்க்க முடியாது சார். நீங்க எந்த காப்பி வேணாலும் எடுத்து பாருங்க, இப்படி ஒரு ஒன் லைன்ல மனித குலத்தை அத்தனையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வரியை நீங்க தமிழை தவிர வேற எதுலையும் பார்க்க முடியாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுல ஜாதி இல்ல, நேஷனலைஸ் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா ஆகி போச்சு. குளோபலைசேஷனான ஒரு வேர்டிங் அது. கணியன் பூங்கொன்றனார் சொன்னது. அப்படி அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. அப்ப காதலுக்கு எது சார் முதல்ல தேவை? அன்பு தேவை சார். அந்த சாக்ரிஃபைஸ் அண்ட் மைண்ட் வேணும் சார். அதை தான் அந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 44வது பாடல், உடன்போக்கா போறது. தலைவனும் தலைவியும் சொல்லி கொள்ளாம வீட்டை விட்டு கடந்து போறது, அதுதான் உடன்போக்குன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி உடன்போக்கா போறத பத்தி வெள்ளி வீதியார் ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு.
செவிலித்தாய் பார்க்கறாளாம், ஊர்ல இருக்கிற எல்லாரும் போறது வரதெல்லாம் தெரியுதான், ஆனா தலைவனும் தலைவியும் போறதை மட்டும் அவளால பார்க்க முடியல சார். அப்போ அவங்க 2 பேரும் உடன்போக்கா கால்களால் நடந்து போறாங்க. தலைவி எப்படி வளர்ந்திருக்கலாம்? அவளுடைய செல்வ செழிப்பான வீட்டில் வளர்ந்திருக்கலாம். அவ பாலை நிலத்துல போகும்பொழுது அவளுடைய கால்கள் என்ன பாடுபட்டது அப்படின்லாம் சொல்றாங்க. கண்கள் எதிரொருவரை பார்த்து ஒளி இழந்துதான். எல்லாரையும் பார்க்க முடியுது. குழந்தை ஒரு திருவிழாவில் காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த தாய்க்கு எல்லாரும் கண்ணுக்கு தெரியும், ஆனா தொலைஞ்சு போன குழந்தை கண்ணுக்கு தெரியாது. அந்த குழந்தையை தேடி 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 அவளுடைய கண்கள் பூத்து போகுதுன்னு சொல்றல, அப்படி இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தேடி தேடி அலைந்து தலைவியும் தலைவனும் காணாதனால செவிலித்தாய் தலைப்புற்று இருக்கிறார். களைப்போட சொல்றா, எல்லாரையும் பார்த்தேன், ஆனா ஓடி போன உடன்போக்காக போன தலைவியை மட்டும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றான். இன்னொரு சங்க இலக்கியத்துல சார், கணவனும் மனைவி எதிர வராங்க. இந்த பாயிண்ட்டை பாருங்களேன். உடன்போக்கா போற தலைவனும் தலைவியும் பார்த்தியான்னு செவிலித்தாய் கேட்கிறா. அப்ப அந்த ஆண் சொல்றான், ஒரு ஆண் போனா நான் பார்த்தேன்றா. அப்ப தலைவி சொல்றாளாம், ஒரு பெண் போனா நான் பார்த்தேன்னு சொல்றாளாம். அப்ப அந்த ஆடவன் இன்னொரு பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்காத ஒரு உயர்ந்த குணத்தோடு இருந்திருக்கிறான். இந்த பெண் அவளுடைய பார்வையில் பக்கத்துல பக்கத்துல போறான் தலைவனும் தலைவியும், ஆனா இவளுடைய பார்வையில் அந்த பெண் மட்டும்தான் பார்த்திருக்கா, ஆடவனை பார்க்கல. அப்போ மாற்று ஆணை ஏறெடுத்தும் பார்க்காத உயர்ந்த குணத்தோடு பெண் இருந்திருக்கிறாள். மாற்றான் மனைவி என்று தெரிந்த பிறகு அந்த பெண்ணை பார்க்காத உத்தம பார்வை அந்த காலத்து ஆண்களுக்கு இருந்திருக்கிறது. இதனாலதான் திருக்குறளை சொல்லியிருக்காரு, பேராண்மை. எதை சார் சொன்னார் பேராண்மைன்னு? பிறன்மனை நோக்கா பேராண்மை. எல்லாருக்கும் ஆண்மை இருக்கு, ஆனா பேராண்மை யாருக்கிட்ட இருக்கு? பிறன் மனைவி என்று தெரிந்த பிறகு அந்த பெண்ணை ஒரு பார்வையில் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய குணம் எப்பொழுது நம்முடைய மனதில் வருகிறதோ நமக்கு பேராண்மை இல்லை என்பதை குந்தகுந்த ஆச்சாரியார் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் ஆசிரியர் அழகாக சொல்றார். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலே இம்மை மறுமை இப்போ நமக்கெல்லாம் இருக்கா சார்? அடுத்த பிறவின்னு ஒன்று நம்பிக்கை யார் யாருக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இருக்கா? இப்படி நமக்குள்ள வேரியேஷன் இருக்குல்ல. சங்க காலத்திலேயே மறுமை, இம்மை மறுமை உண்டு என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த பெண்ணா பிறக்கிறமே, பெண் பிறவி பாவமா புண்ணியம் செய்ததா சார்? ஆண் பிறவி பெண் பிறவியில் எது புண்ணியம் பண்ணுது, எது பாவம் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, சங்க இலக்கியத்தில் இந்த 45வது பாட்டில் பெண் பிறவி பாவம்னு அவர் நொந்து போய் சொல்லியிருக்கா. ஏன்னா இவன் நினைச்சா என்ன கூட இருக்கான், நினைச்சா பரதேர் வீட்டுக்கு போயிடுறான், திரும்பி வரான், கொஞ்ச நாள் பொறுத்து திரும்பி போறான். இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவன் பரத்தை வீட்டுக்கு போனானா நான் பிரிஞ்சிருக்கணும், திரும்பி வந்தானா நான் அவனுக்கு மனைவியா இருக்கணும். இந்த பெண் பிறவி எவ்வளவு பாவமானது சார். அவன் பரத்தை வீட்டுக்கு போனானே, அவனை விட்டுட்டு விலகி என்னால வாழ முடியல, வந்துட்டானே அவன் மேல அன்பும் செலுத்த முடியல. காரணம் என்னை விட்டுட்டு அவன் பரத்தை வீட்டுக்கு போயிட்டான். அப்ப பரத்தையோடு சேர்ந்தவனை நான் எப்படி சேர்த்து கொள்ள முடியும்? ஆனா இந்த உலகத்திற்காக என்னுடைய கணவனை விட்டு கொடுக்காம நான் வாழ்ந்தாகணும், இல்லைன்னா அடங்காதவள்னு பேர் வந்துடும். ஆக இந்த பெண் பிறவி மிகவும் பாவம் உடையதுன்னு இந்த பாட்டல சொல்லியிருக்கார் சார். ஆலங்குடி வங்கனார் சொல்வார் பாருங்க, இத்திணை பிறத்தல் இல்லை. இத்திணைனா இந்த இடத்துல என்ன, பெண் பிறவியா பிறக்கிறது பாவம். அதனால்தான் பெண் பாவம்னு படம்லாம் கூட எடுத்துட்டாங்க. ரைட். அடுத்த பாட்டு சார், 49வது பாட்டு. எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்புன்னு சொல்லி 7 பிறவியை பத்தி நிறைய இடத்துல பாடியிருக்காங்க. இங்கேயும் என்ன சொல்றாங்க, மறுபிறவின்னு ஒன்று உண்டுன்றதுல நம்பிக்கை உடையவரா இந்த பாடல் நெய்தல் நிலத்துல இருந்து பாடியிருக்காரு. அம்முவனார் பாடியிருக்காரு, இம்மைக்கு மட்டும் நீ மனைவியா வரல, அடுத்த பிறவிக்கும் நீ எனக்கு மனைவி வரணும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்பா கணவன் மனைவிக்குள்ள இருந்த அன்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இம்மை மாறி மறுமை ஆயினும், இம்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகியர் எம் கணவனை யானாகியர் நீ நெஞ்சு நேர்பவளே. இப்படி யாராவது சொல்லுமா சார்? அடுத்த பிறவில நீ தான் எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறோமா? நான் ஒன்றும் இல்லை சார். ராமன் காட்டுக்கு போனா, சீதையும் அரண்மனையை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. கேட்டா ராமனா கூட வாழறதான் எனக்கு பெருமைன்னு சொன்னா,
நின் பிரிவினும் சுடுமோ இப்பெருங்காடு. அப்ப கணவன் இருக்கிற இடம்தான் சீதைக்கு அயோத்தியாக இருந்தது. அது காடாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம். இப்ப இருக்கிற மனைவி கிட்ட நான் இப்படி மாதிரி சவுத் டூர் போகலான்னு நினைக்கிறேன், இல்லை அமெரிக்கா போகலான்னு நினைக்கிறேன், நீ எங்கேயாவது போய் தொலையாவும் ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு போயான்றாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலத்துல கணவனுக்காகவே வாழ்ந்த கணவனும் மனைவியும் சொல்றாங்க, நீ தான் எனக்கு கணவனா அடுத்த பிறவிலையும் இருக்கணும், நான் தான் உனக்கு மனைவியா அடுத்த பிறவிலையும் இருக்கணும். அப்ப 7 பிறவிக்கும் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்த தலைவனுக்கும் தலைவிக்கும் அன்பு ஒருமித்து வாழ்ந்ததனால அந்த அன்பின் அடிப்படையிலான ஒரு இல்லறத்தை அவர்கள் நடத்தியதால் தான் இப்படி சொல்ல முடியுது. ஆக நாமும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 58வது பாடல். பிறவிலேயே அவ்வை பாடுறா பாருங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இத பாரதி எப்படி பண்ணாங்க? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழிவதில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ. இல்லைங்களா? அப்போ இந்த மனித பிறவியினுடைய மாண்பு அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதிலும் அவ்வை சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது என்னதுங்க? கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. இங்க இப்படி உடல் நலத்துல குறையுடைய ஒருத்தவன் ஒரு பாறை மேல நல்ல உச்சி வெயில், பாறை மேல வெண்ணெய் வச்சுட்டாங்க, அவனுக்கு கையும் இல்லை கண்ணும் இல்லை. அந்த வெண்ணெயை உருகிறத அவனால தடுக்க முடியுமா? வெண்ணெய் உருகுதேன்னு அதை எடுத்து போய் நிழல்ல வைக்கலான்னு பார்த்தா கை இல்லை, அள்ளி எடுத்துட்டு போய் எங்க வைக்கலான்னு பார்த்தா நிழல்ல வைக்கிற அளவுக்கு அவனுக்கு பார்வையும் இல்லை. அப்படிப்பட்டவன் அந்த வெண்ணெய் எப்படி காப்பாற்ற முடியும்? அதுபோல தலைவி மீது தலைவன் மீது நான் கொண்ட காதல் வளர்ந்து விட்டது, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு போக்கு என்னிடம் இல்லை. காரணம் அது உடல் முழுவதும் அந்த காமத்தீ பரவிவிட்டது. அது எதற்கு சமம் என்றால், கையில்லாதவன் கண்ணில்லாதவனும் பாறையின் மீது வைத்த வெண்ணெய் உருகுவதை எப்படி தடை செய்ய முடியாமல் கிடக்கிறானோ அதுபோல் என்னுடைய நிலையும் இருக்கிறது என்று அந்த பாடலை காதல் ஓமைக்கு அந்த வெண்ணெய் உருகுவதை வச்சு சொல்றான்னா, அந்த காமம் எப்படிப்பட்டது சொல்ல முடியல, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற பெண்கள் யாருக்கிட்டையா சொல்ல முடியுமா? நான் அவனை காதலிக்கிறேன்னு அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? தோழி கிட்ட சொல்ல முடியுமா? யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத தவிக்கிறா இல்லைங்களா? அது அந்த காலம். இப்போ அதெல்லாம் இல்லை. எங்கால அவர் போறார் பாரு, ஓப்பனாக சொல்கிறாங்க. ரைட், இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணிடுறாங்க, போட்டு அருமையாக கொண்டு போகிறாங்க காதலை. ரைட், அதை தான் பாடலில் சொல்கிறாங்க. 58வது பாடலில், கையில் ஊமன் கண்ணின் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும். கண்ணால் எப்படி சார் அதை காக்க முடியும்? வெண்ணெய் உணங்கல் போல பரந்தன்று இந்நோய் நோன்று கொலர்க்கு அரிதே. இதை தடை செய்யக்கூடிய முடியவே முடியாது என்னால அப்படின்னு சொல்றார். அடுத்தது பார்த்தீங்கன்னா 60வது பாடல். இதே மாதிரி இன்னொரு சொல்றான். மலையில தேன் அடை இருக்கு, தேன் அடையிலிருந்து தேன் சொட்டலை, ஆனா முடவனா இருக்கான், அந்த தேனை அள்ளி குடிக்கணும்னு ஆசைப்படுறான். இது எதுக்கு சமம்னா, தலைவி நீ கூப்பிட்டப்பெல்லாம் வந்துட்டா, ஆனால் இதே காலத்தை வச்சுன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்காம உனக்கு தேவையானப்பெல்லாம் நீ கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா வரமாட்டா. அந்த தலைவி எப்படிப்பட்டவ? அரிது, அவளை அடைவது உனக்கு அரிது. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கல, இன்னும் கல்யாணம் பண்ணாமே அவளை என்ன பண்ற, இயற்கை புணர்ச்சிக்கு அழிச்சிட்டு இருக்கிற. ஆகையினால தலைவி இனி உனக்கு அரிதாவாள். அது எப்படின்னா, கையில்லாத ஒரு முடவன் தேனுக்கு ஆசைப்பட்டது மாதிரி நீ உடனே வரைவு கடாவ வேண்டும் என்பதை மறைமுகமாக தோழி சொல்வதாக இந்த பாடல் இருக்கிறது. பாருங்க, பல்கால் காண்டலும் உள்ளத்துக்கு இனிதே. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி நீ இனி தலைவி ஆசைப்படாத, திருமணம் பண்ற வேலையை பாரு அப்படின்னு தலைவி தோழி தலைவனுக்கு சொல்றதா இருக்கு. ரைட், அடுத்தது பாருங்க. முடவன் தேன் கிடைக்க பெறாவிடனும் கற்பனையாக தேன் குடிக்கிறானாம். அந்த தேன் அடைக்கு கீழே என்ன பண்றானா, கை அப்படி நீட்டிட்டானாம். கையை நீட்டிட்டு தேன் குடிக்கலான்னு நினைக்கிறானாம்.
தேன் சொட்டலை, ஆனால் தேன் குடிக்கிற மாதிரி பாவலா பண்ணுறான். அது என்ன அர்த்தம்னா, அவள் மனசில் வந்துட்டாலே அவளுடைய நினைப்பே அவனுக்கு தேன் குடித்த மாதிரி ஆயிடுமா. ஆனால் உண்மை இல்லை, அது உண்மை இல்லை, அது பார்க்க முடியல. இருந்தாலும் அவளுடைய நினைப்பே தேன் குடித்ததை போல ஒரு சுவை தருகிறதுன்றதையும் சொல்றார். அதற்கு அடுத்த பாடல் 63வது பாடல். ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கில். சார், பணம் வச்சிருந்தா தான் நம்ம நினைச்சதை வாங்கி சாப்பிட முடியும். பணம் இல்லாதவன் பொருள் மேலே ஆசைப்படலாமா? பொருள் மேலே ஆசைப்பட்டா நடக்குமா கதை? பாக்கெட்டில் பணம் இருந்தால் தானே சார் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும். இல்லைன்னா பின்னாடி மாவாட்டை விட்டுருவான் சாப்பிட்டுட்டு பில்லு கட்டலனா, இல்லைங்களா? அப்போ ஈதலும் துய்த்தலும், ஒருத்தர் கொடுக்கணும்னாலும் நீ அந்த சுகத்தை அனுபவிக்கணும்னாலும் உன் பாக்கெட்டில் பணம் இருக்கணும். பணம் இல்லாதவன் ஈதலும் துய்த்தலும் எப்படி அவனுக்கு இல்லாது போய்விடுமோ அதுபோல தலைவியை பிரிந்து செல்லுதல் இயலாது என்று தலைவன் கூறுகிறான். அதை தான் என்ன சொல்றார்? ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கில். இந்த ஈதல்ன்றதை வச்சு அவ்வை ஒரு அழகா ஒரு பாட்டு பாடியிருக்கா. ஈயன இறத்தல் இழிந்தது, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தது. கொல்லென கொடுத்தல் உயர்ந்தது, அதன் எதிர் கொல்லேன் என்றல் அதனினும் உயர்ந்தது. இது எவ்வளவு பெரிய வாழ்வியல் விழுமியம் சார் இதுல இருக்கு. இறத்தல் யார் மாட்டும் அசிங்கம்னு அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கான் சார். அப்போ ஆவுக்கு தண்ணி இல்லைன்னு கூட யார் வீட்லையும் போய் நிற்காத, அம்மாவுக்கு பசிக்குதுன்னு கூட யார் வீட்லையும் போய் நின்றுடாது. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும். அப்போ எந்த சூழ்நிலையும் யாருக்கிட்டையும் போய் நம்மளுடைய கை கீழே நிற்கக்கூடாது சார். ஒரு பெரியவர் இருக்கார், மாத்திரை வாங்கியான்னு சொல்லுவார் என்கிட்ட. மாத்திரை வாங்கி வரும்போது காசு கொடுப்பார் என் கையில், என் கை கீழே இருக்கும், அவர் கை மேலே இருக்கும். மாத்திரை வாங்க அந்த பிற்பாடு இப்படி தட்டுவார், கீழே வைக்கணுமா? ஏன்? அவர் கை கீழே தாழ்ந்துடக்கூடாதான். எவ்வளோ லாஜிக் இருக்கு பாருங்க சார் இதில். எனக்கு தெரியாது, அந்த நுட்பம் தெரியாது. அவர் ஏதோ நம்ம கையால் வாங்க மாட்டார் பொழுது, பெரியவர் ஆச்சு அப்படின்னு நினச்சி இப்படி தட்டுவார். அப்போ கீழே வச்சிடணும். வாரம் நான் தான் மாத்திரை வாங்கி தரேன், ஆனாலும் அவருக்கு என்ன பண்ணுறது, அவருடைய கை கீழே தாழ்ந்துடக்கூடாதான். இப்படி ஒரு லாஜிக்கோட ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்காரு. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பாப்போம். அதுபோல பசுவை எதிர்பார்த்து சாயந்தரமாச்சுன்னா கன்றுகள் காத்துட்டு இருக்குங்க பார்த்தீங்களா? அந்த அழகு பார்த்துருக்கேன் கிராமத்தில். அப்படியே தலையை தூக்கிட்டு பார்த்துருக்கோம். அந்த கன்றுக்குட்டி வீட்டுக்கு மேய்க்க விட மாட்டாங்க, தொழுவத்தோடு இருக்கும். சாயந்தரம் நேரம் ஆக 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 அதுக்கு பசி ஒரு பக்கம், பசுவுக்கு மடியில் பால் கறந்துட்டு இருக்கும். ஓடி போய் எப்போ நம்முடைய கொட்டிக்கு தருவோன்ற எண்ணத்தோடு அது அங்கே இருக்கும். இது இங்கே அம்மாவை பார்த்து பால் குடிக்க மாட்டோம், அம்மா முகத்தை பார்க்க மாட்டோமான்னு அது ஏங்கிட்டு இருக்கும். பால் அப்புறம் அம்மா முகத்தை பார்க்கணும். இந்த ஏக்கத்தோட பசுக்கள் இருக்குமா, இந்த ஏக்கத்தோட இங்கே கன்றுகள் இருக்குமா? ஆனால் பசுக்கள் என்ன பண்ணிட்டு நேரம் தாழ்ந்து வருதான், காரணம் வழி தெரியாமல் கொஞ்சம் போய் அப்படி வருதான். அது வரையிலும் இந்த பசுக்களுடைய கன்றுகள் காத்துட்டு இருக்கான், முகத்தை தூக்கி பார்த்துட்டு இருக்கான். அந்த பார்வை எப்படி இருக்கான் தலைவிக்கு? தலைவன் கார்காலத்தில் வந்துருவன்னு சொன்னானே, இன்னும் வரலையேன்னு அந்த வழியே பார்த்துட்டு இருக்கலாம். எப்படி அந்த பசு கன்றுகள் எப்படி பசுவை எதிர்பார்த்துருக்குமோ அப்படி இருக்கலாம். அப்படி வீட்டுக்காரன் கூட சார் வீட்டுக்கு வந்து கதவை தட்டு வந்துட்டேன்னு சொன்னாதான் சார் மனைவி நிம்மதியாக தூங்குவாங்க. எங்கே இருக்கிறேன்னு ஏன் ஃபோன் பண்ணுறாங்க? அவங்க உயிர் பூரா உங்கள் மேலே கடந்து துடிக்குது சார். அந்த அன்பை பரிமாறி. ஒரு சிலர் நினைப்பா, அச்சா தொல்லையாகுது, எந்த நேரம் பாரு எங்கேக்கிறேன்னு ஃபோன் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. இந்த விலங்குக்கெல்லாம் சிப்பு வைக்கிறாங்களா, அந்த மாதிரி சிப்பாவது வச்சு விட்டுறலாம் போல. எவ்வளோ ஒரு பாசம் நம்மளை கேட்க சார். மனைவி இல்லைன்னா நம்மளை எங்கேக்கிறேன்னு கேட்க ஆள் இல்லை சார் இன்னைக்கு உலகத்தில். எங்கே இருக்கிறேன்னு கேட்க ஆள் கிடையாது சார். ஆக மனைவி மட்டும்தான் நாம் எங்கே இருக்கிறோம் நாம் எங்கே இருந்தாலும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிப்பு போல் மனைவி இருக்கா சார். காரணம், நாம் சீப்பாக நினைக்கக்கூடாது, அவங்களுடைய அன்பை உயர்வாக நினைக்கணும். அந்த ஒரு அன்பு தான் சார் இங்கே தெரியுது. அப்படி தலைவி பார்த்துட்டு இருக்கிறாலாம், கன்றுகள் எப்படி பசுவை எதிர்பார்த்துட்டு இருக்குதோ அப்படி. ஆகவே மனைவி எங்கேக்கிறேன்னு கேள்வி கேட்டால் அன்பாவது அட்லீஸ்ட் பதில் சொல்லுங்க, இல்லைங்களா? ஒருத்தர் என்ன பண்ணாராம், பரத்தை வீட்டுக்கு போயிட்டாராம். பரத்தை வீட்டுக்கு போன உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்குது. எங்கேங்கிறீங்கன்னு கேட்டுதான். வீட்டில் தாங்கிறேன் அப்படின்னாராம். இல்லை, இவன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. வீட்டில் இருக்கிற? இல்லை, நம்ப முடியாது. சரி நீ போய் மிக்சி போடுனாங்களாம். இப்படி கேட்பான்னு தெரிஞ்சால் அந்த ஆள் ஒயர்குடியில் மிக்சி வச்சு எடுத்து போயிட்டாராம். அங்கே போய் மிக்சி போட்டாராம். அப்போ ரைட் அப்படின்னாராம். எப்படிலாம் அந்த அம்மா பிடிச்சாலும் இவர் எப்படி ஏமாத்திட்டு போகிறார் பாருங்க. ரைட். அடுத்த பாடல் 69.
சார் ஒரு ஆண் குரங்கு இறந்துடுச்சான், பெண் குரங்கு அந்த இறப்பை தாங்க முடியலையா, ஆனா கையில குட்டி குரங்கு இருக்கு. கணவன் இறந்த பிற்பாடு நாம வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு அந்த பெண் குரங்கு. ஆனா இன்னும் அந்த குரங்கு இனத்துக்கு உண்டான கிளை விட்டு கிளை தாவர பக்குவம்லாம் இன்னும் வரல அந்த பெண் குரங்கு, அந்த பெண் குரங்கினுடைய குட்டிக்கு. ஆனா கணவன் இல்லாம இனி வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்போ உடன்கட்டை ஏறுதல் இருந்தது இல்லைங்களா, அது போல இந்த பெண் குரங்கு கணவன் இல்லாம வாழக்கூடாதுன்னு நினைச்சு அன்றில் பறவை மாதிரி இவனை பிரிஞ்சுட்டா இனி வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிச்சு இந்த பெண் குரங்கு. அப்போ என்ன பண்ணுதான், தான் குட்டி குரங்கு எடுத்து மாதிரி தான் இனத்துல கொடுத்து என் குட்டி குழந்தை குரங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு மலை மேல ஏறி தன்னுடைய உயிரை நீத்திட்டான். அப்ப கணவன் மீது அந்த குரங்கு கொண்ட அன்பு எப்படிப்பட்டது, அது ஒரு வெறித்தனமான அன்பா கூட இருக்கலாம். அந்த அன்பினுடைய மிகுதியை காண்பிப்பதற்காக இந்த பாடல்ல அதை பயன்படுத்தி இருக்காங்க சார். 71 எடுங்கப்பா. காதல் நோயின்னு சொல்றேன் இல்லைங்களா, காதல் நோயின்னு நினைச்சீங்கன்னா அது நோய். அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கான செல்வம் நினைச்சீங்கன்னா செல்வம். நாம் இன்பம் துய்ப்பதற்கான செல்வம் நினைச்சீங்கன்னா செல்வம். நாம எடுத்துக்கிற முறையில் தான் இருக்கு. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று சொல்றாங்களா இல்லைங்களா. காதல் வந்துட்டு அவஸ்தை. அது சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்க இந்த சூர்பனகைக்கு பார்க்கறதுலாம் ராமன் மாதிரியே தெரியுதான். அவன் அண்ணன் வரான், யாரு, துரியோதன, ராவண வரா. யாராவது வாயை திறப்பீங்கன்னு பாக்குறேன் சார். அப்பயாவது சொல்ல மாட்டேன்றீங்களே சார். இவ்வளவு ஒரு நான் அபாண்டமா சொல்றேன், அப்பயாவது நீங்க சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். சூர்பனகைக்கு ராமன் மேல காதல், தன்னுடைய அண்ணன் ராவணன் வரா, அப்பயே ராமன் மாதிரி தெரியுதான். அப்ப நோக்குவதெல்லாம் அவையே பொருள். இந்த இதுவ காதல் வந்துட்டா எப்படிலாம் மாறுவாங்கன்றத அப்போ சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. நோக்குவதெல்லாம் அவையே பொருள். அப்ப அவன் கண்ணு பார்க்கறது எல்லாமே அதே தெரியுமா. அந்த அவஸ்தையை தான் சொல்றாங்க இந்த இடத்துல. மருந்து எனின் மருந்தே, வைப்பு எனின் வைப்பே. எப்படி சொல்றாங்க பாருங்க. அதை தான் திருக்குறளை சொல்லுவார் சார் திருக்குறள் ஆசிரியர். இரு நோக்கு இவள் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றொன்று அந்நோய்க்கு மருந்து. ரெண்டு பார்வை இருக்கான் அவளு. இதை தான் சார் சினிமா பாட்டில் பாடினா, ஒரே ஒரு பார்வை பார்த்த இல்லைங்களா. இன்னொன்று பாடினா, கத்தாழ முள்ளால குத்தாத என்ன. அப்ப கத்தாழ முள்ளு அவ்வளவு கூர்மையா இருக்கான். ஐயோ உன் பார்வை என்ன என்ன பண்ணுது, கொல்லுது. கத்தாழ முள்ளால குத்துற மாதிரி குத்துது உன் பார்வை. ஆனா அவ பார்த்ததுனால எனக்குள்ள ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய்க்கு மருந்து எந்த டாக்டர் கிட்டையும் இல்ல. அந்த நோய்க்கு மருந்து எங்க இருக்கு, அவ இன்னொரு பார்வை பார்த்தாலாம் என்னை ஏத்துக்கிற மாதிரி, என் மீது அன்பு கொண்டு ஒரு பார்வை பார்த்தாலாம் என்கிட்ட இருக்கிற நோயே போயிடும். அப்ப இரு நோக்கு இவள் கண் உள்ளது என்பதைத்தான் நீங்க அழகா சொல்லியிருக்காங்க. மருந்து எனின் மருந்தே, வைப்பு எனின் வைப்பே என்று சொல்லியிருக்காங்க. தலைவன் தலைவி கிட்ட போகும்போது, நீ சீக்கிரம் திரும்பி வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்குறா. இங்கே வா, நான் சாமி எதிர சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த தலைவன். சத்தியம் பண்ணி எப்போ வருவேன்னு கேட்டிருக்கான். கார்காலத்தில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்கா. கார்காலம் வந்துடுச்சு, முல்லை பூத்துடுத்து, தலைவன் வரல. தலைவி என்ன சொல்கிறாளாம், ஐயோயோ அந்த தெய்வம் பொல்லாத தெய்வமாச்சே, சத்தியத்தை மீறி வம்படியா இருக்கிறவனுக்கு தண்டனை கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்களே இந்த தெய்வம். என் தலைவன் அப்படி ஒன்றும் பெரிய தப்பானவன் இல்லை, ஏதோ வரக்கூடிய நேரம் கொஞ்சம் காலம் தாழ்த்திடுச்சே தவிர அதனால அவன் என் மேல அன்பு இல்லாதவன் இல்லை, சொன்ன சொல்ல காப்பாற்றதும் இல்லை, இந்த தெய்வம் அவனுக்கு தண்டனை கொடுத்துருமோன்னு வருந்துறாளாம். அப்போ காலம் தாழ்த்தி வருவதை கூட ஏற்றுக்கொள்பவள், தன்னுடைய தலைவனுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிற உயர் குணம் கொண்டவள் நம்முடைய குறுந்தொகை தலைவி என்பதை நீங்க பார்த்துக்கணும். பாடல் 89 சார். அடுத்தது அதை விட விட்டுருங்க. 95வது பாடல் எடுங்க. நீர் ஓரன்ன சாயல் தீ ஓரன்ன என் ஊரன். நான் நீர் மாதிரி இருக்கிறேன், தலைவன் தீ மாதிரி இருக்கிறான். எப்படி பாருங்க, தலை எப்படி கொண்டு போய் நிறுத்தலாம் பாருங்க சார். நீர் ஓரன்ன சாயல் தீ ஓரன்ன என் ஊரன். அப்படி அவன் தீ போல இருந்தாலும் என்னுடைய தன்மை குணத்தினால அவனுடைய தீயாக இருக்கக்கூடிய அந்த குணத்தை நான் தன்மையா மாத்திருவேன்னு தலைவி சொல்றா சார். தீ ஓரன்ன சாயல் தீ ஓரன்ன என் ஊரன். அப்ப நீருக்கும் தீக்கும் ஒரு ஒப்புமை படுத்தி தலைவன் தலைவியினுடைய ஓமையை கொண்டு போய் நிறுத்துறார் சார். கபிலர் தான் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார். அந்த குறிஞ்சி பாட்டில் கபிலருடைய பாடல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தீயை அணைப்பது குணம்ன்றது தண்ணீர்ன்றதுனால அதை கொண்டு போய் நிறுத்துறாரு. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெறியாட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? வெறியாட்டுன்னா என்ன? உண்டாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
சங்க இலக்கியத்தில் உண்டாட்டுனா என்ன தெரியுதா சார்? உண்டாட்டு, கல்லுண்டு மகிழ்தல். ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க தம்பி, ரொம்ப நன்றி. உண்டாட்டுனா என்ன சார்? அந்த காலத்தில் போருக்கு போயிட்டு வந்தானா ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு பிற்பாடு கல்லு குடிச்சு இன்பமா இருப்பானுங்க. இப்போ கூட சாட்டர்டே சண்டே ஆகி போச்சுன்னா பாதி பேர் கிளம்பி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், மனமகிழ் மன்றத்தில் தான் இருக்காங்க இல்லைங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த இந்த வீக் எண்டு ஆச்சுன்னா ஒரு மாதிரி கிளி வந்துடுது, கை காலெல்லாம் ஆட்ட ஆரம்பிச்சிடுது. என்னென்னா அந்த வீக் எண்டை கொண்டாடி ஆகணும். இது என்னென்னா ஃபாரின் கல்ச்சர்லாம் வேணும், ஃபாரினில் இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் என்ன ஒருத்தவன். ஃபாரின் கம்பெனியில் ஒரு ஹைஃபையான கம்பெனியில் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஃபாரின் கம்பெனி கொடுக்குற டாலர் ஈக்குவலாக சம்பளம் சம்பாதின்னு. அப்போ ஃபாரினில் இருக்கிறோம் எப்படி இருக்கிறானோ அந்த கல்ச்சரோட நாங்களும் இருப்போம் அப்படின்றான். அதனால் அவன் வீக்கெண்டுக்கு என்ன பண்ணுறான், நீ உட்காந்து கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணிப்பார், எவ்வளோ டென்ஷனாக இருக்கணும், அதை டென்ஷன் ஃப்ரீ பண்ணணும்னு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். அதே போல் இந்த இடத்துல குண்டாட்டுன்னு சொல்லுவாங்க. அதை இங்கே என்னன்னா வெறியாட்டுன்னா என்ன அர்த்தம், தலைவிக்கு ஒரு நோய் வந்துடுச்சுன்னா முருகன் கோவிலுக்கு போய் அந்த பூசாரி கிட்ட சொல்லி என் தலைவி, என்னுடைய பெண்ணுக்கு பிடிச்சிருக்கிற தலைவிக்கு பிடிச்சிருக்கிற நோய் போகணும்னு சொல்லி வெறியாட்டு நடத்துவாங்களாம். சாமி ஆடுறது வேற ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அப்போ அந்த முருகன் கோயில் இருக்க பூசாரி என்ன பண்ணுவாராம், இந்த பெண்ணுக்கு இது பிடிச்சிருக்கு, இதை பரிகாரம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாராம். தலைவன் சொல்லுவானா, இது தோழி மூலியமா தலைவனுக்கு போயிடுச்சு, பாரு நீ கல்யாணம் பண்ணிக்கல, அதனால தலைவிக்கு காதல் வயப்பட்டு இப்படி இருக்கிறா, நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ண, அவங்க அம்மா வெறியாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு. வெறியாட்டும் போது அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இவளுக்கு வந்துக்கிறது நோய் எதுவும் இல்லை, காதல் நோய், அதனால தான் இவளை இந்த மாதிரி பாடுபட்டு இருக்கான்னு. அப்ப தலைவன் சொல்றானா, எனக்கு அவளுக்கு தான் தெரியும் என்ன நோய் பாதிச்சிருக்குன்னு, அந்த முருகனுக்கும் தெரியாது, முருகன் கோயில பூசாரிக்கும் தெரியாது. அப்போ தலைவன் அங்கிருந்து சொல்றானா, இவளுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும், வெறியாட்டு அந்த அம்மா நடத்தி என்ன பண்ண போறாங்க, நான் சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலைவன் சொல்லுவானா. அப்போ அந்த வெறியாட்டுன்ற ஒரு நிகழ்வு அந்த காலத்துல நடந்திருக்கு சார். அதுதான் சொல்ல வரேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 120வது பாடல் சார். இதுல ஒரு எக்கனாமிக்கல் ஒரு வரியை சொல்லியிருக்காங்க சார். 120வது பாடல்ல இல்லாதவன் வீட்டில் இன்பம் வருமா? கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். அந்த பாட்டு எப்போ எழுதினார் கண்ணதாசன்னா, அவசரத்துக்கு போய் அண்ணன்கிட்ட கடன் கேட்டிருக்காரு, அண்ணன் கொடுக்கலன்ட்டார், பணம் இல்லைன்ட்டார் என்கிட்ட. அப்போ எழுதின சுச்சுவேஷன் சாங் அது. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, பணமில்லாதவன் ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா உலகத்திலே. அப்படி வறண்டு போனவன் வீட்டை நம்பி யார் வருவான்? கை வறண்டு போச்சு, அதை மதிச்சு யாராவது வீட்டுக்கு வருவானா? வரமாட்டான். ஆனா நம்ம கையில பணம் இருந்துச்சுன்னா தூரத்து சொந்தம் கூட சொந்தமாயிடும், பணம் இல்லைன்னா சொந்தம் கூட ஒதுங்கி போயிடும். இதுதான் இன்றைய நிலவரம். அப்போ இந்த சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டில் வருது, பட்டிமன்றத்துக்கு தலைப்பே கொடுத்துட்டு போயிருக்காரு சங்க இலக்கியத்தில், அருள் பெருசா பணம் பெருசா. அப்போ என்ன சொல்லியிருக்கானா, அருள் பெரிதுன்னா தலைவன் பொருள் தேட போயிருக்கூடாது. தலைவன் என்ன பண்ணிருக்கான், பொருள் தேட போய்க்கிறான்னா அதுவே நிலை பெற்ற ஒரு செல்வமா நினைச்சிட்டாங்கன்னா அருளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாத போயிடும். அதனால தலைவன் எடுத்த முடிவு தவறானதுன்னு தோழி சொல்றாளாம். அப்ப பொருள் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து பொருள் தேட போயிருக்கான தலைவன், அவனுடைய முடிவு தவறானது அப்படின்னு தோழி தலைவி மூலியமா சொல்லுவான். அதெல்லாம் இருக்கு சார் இந்த இடத்துல. அதனால இல்லாதவன் ஆசைப்படுவதில் அர்த்தம் இல்லை அப்படின்ற ஒரு வாழ்வியல் விழுமியத்தை சங்க இலக்கியம் சொல்லியிருக்கு. அப்படின்னா அதனால்தான் திருக்குறள் ஒரு முக்கியமான திருக்குறள் சார். 1330 குறளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நான் சொல்ற குறளுக்கு உண்டு. யாரையும் அவர் முதல்ல கட்டளை போட்டு சொல்லல, செய்க பொருளை, செய்க பொருளை. பணம் யாருக்கு இல்லையோ நீ தானம் பண்ணாத, தர்மம் பண்ணாத, கோயிலுக்கு போவாத, வேற எந்த கடமையும் பண்ணாத, முதல்ல பணத்தை தேடு உத்தரவு போடுறாரு. செய்க பொருளை செருணர் செருக்கெருக்கும் எஃகு அதனில் கூறியது இல்லை. இதையே சிந்தாமணியில திருத்தக்கதை, வென்றி ஆக்களும் மேதக வாக்களும் அன்றியும் கல்வியோடு அழகாக்களும் குன்றினார்களை குன்றன ஆக்களும் பொன்றும் சாகத்தினாய் பொருள் செய்யுமே. குன்றி இருக்கிறவன கூட குன்றா மாத்துறது எது சார்? பொருள். பொருள் இல்லாதவன கூட பொருளா மாத்துறது எது? அவங்ககிட்ட இருக்கிற பொருள். அப்ப அந்த பணம் தான் சார் மனிதனுக்கு செல்வாக்கையும் புகழையும் சிறப்பையும் தேடி தருகிறது. கல்வி இல்லாதவன கூட கல்வி வந்துடும்,
பணம் வந்துச்சுன்னா அவனுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துறாங்களே. நீங்கள் பிஹெச்டி முறையாக படிச்சுட்டு பிலிட்டு எம்ஏ எம்ஃபில் இதெல்லாம் படிச்சுட்டு போகிறதுக்குள்ள அவன் டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறானே, விற்குது சார் அங்கே. அப்போ பணம் இருந்தால் கல்வி கூட பெறலாம் என்ற விழுமியத்தை இந்த குறுந்தொகை சொல்லுது. அவனும் டாக்டர் தான் போட போகிறான், நானும் டாக்டர் தான் போட போகிறோம். நீ வித்ததை வாங்கினியா, நீ படித்து வாங்கினியா, அப்புறம் தான் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஆக பணம் இருந்தால் இந்த உலகத்தில் வாங்க முடியாத ஒன்றும் இல்லை என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க இந்த பாட்டில். இல்லாதவன் ஆசைப்படாத, இருக்கிறவன் எதுக்கு வேணாலும் ஆசைப்பட்டு நடக்கும் அப்படின்ற ஒரு வாழ்வியல் விழுமத்தை சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது பாட்டல் கணவன் தலைவன் எங்கேயோ போயிட்டான், தேடிட்டே இருக்காங்க, கிடைக்கல. தலைவனை தேடுறாங்க. யார்? தோழி, தலைவி, செவிலித்தாய் எல்லாம் தேடுறாங்களாம். அப்போது தோழி சொல்கிறான், எங்கே போயிடுவான் அவன்? நிலத்தை உடைச்சிட்டு உள்ளே போயிடுவானா? அப்படி இல்லைன்னா வானத்தை பழத்துட்டு உள்ளே போயிடுவானா? தோழி சொல்கிறா, சார் எங்கே போயிடுவான் பார்த்துடுறேன். தோழி தலைவிக்கு சப்போர்ட் பண்ணுறாவ. அப்புறம் என்ன சொல்கிறான்? கடலில் உள்ளே புந்துருவானோ? அப்போ கடலை பொழந்துட்டு உள்ளேயும் போக முடியாது, வானத்தை உடைச்சிட்டு மேலேயும் போயிட முடியாது, பூமியை பொழந்துட்டு உள்ளேயும் போயிட்டு இருக்க முடியாது. அவன் எங்கே போயிட போகிறான்? இங்கே தான் இருக்க போகிறான். எங்கே இருப்பான் அவன்? ஒன்று நாட்டில் இருப்பான், இல்லை ஊரில் இருப்பான், இல்லைன்னா அவன் குலத்தோட எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பான். அதை எப்படி சொல்கிறாரு? நாட்டின் நாட்டின், ஊரின் ஊரின், குடிமுறை குடிமுறை தேடினா கிடச்சிட போகிறான். அந்த ரெண்டு முறை ஏன் போட்டாலும் அதான் அந்த பாட்டுக்கு சுவை. அப்போ நாட்டின் நாட்டின், ஊரின் ஊரின், குலமுறை குலமுறை, இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், நான் தேடி கண்டு வந்துடுறேன் அப்படின்னு தலைவிக்கு தோழி ஆற்றுப்படுத்துகிறா. ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பாருங்க அந்த இடத்துல. அப்புறம் சார், தலைவி மேலே இருக்கக்கூடிய ஆசை கார்காலம் வந்துருச்சு, கிளம்பி போகிறான் தலைவன். அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாரு. ஒரே ஒரு ஏர் வச்சுக்கிறவன் நிலத்தை உழணும். ஒரு 10-15 ஏர் மாடு வச்சுருக்கிறவன் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தானா கூட ஒரே நாளில் இறங்கினானா அவங்ககிட்ட இருக்கிற 5-6 ஏர் மாட்டை வச்சுட்டு 2 நாளில் சேடை கட்டிடுவான், நிலத்தை தயார் பண்ணுவான். ஆனால் ஒரு ஏர் வச்சுக்கிறவன் ஒரு நாளும் தூங்காமல் தன்னுடைய பணியை சிவனே செய்தாதான் அவன் நிலத்தை உழுது நடவு போட முடியும். அப்படி ஒரு ஏர் உடைய உழவன் போல நான் இருக்கிறேன். கார்காலம் வந்துவிட்டது, இன்றிலிருந்தே நான் என் தலைவியை அடைய வேண்டும் என்று முயன்றால்தான் கார்காலம் முடிவதற்குள் நான் போய் சென்று சேர்வேன் என்று ஓர் ஏர் உழவன் போல தலைவன் இருக்கிறானா சார். இது எவ்வளவு பெரிய ஒப்புமை சார் இது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு உழவனாக இருப்பவன் கொஞ்சமும் சோம்பேறித்தனம் இல்லாமல் தன்னுடைய கடமையை பருவகாலம் தொடங்கியவுடன் செய்ய வேண்டும் என்ற விழுமியத்தை இங்க சொல்றாரா இல்லைங்களா? அப்போ நாளைக்கு செய்யலாம் 5 ஏர் மாட்டுக்காரன் சோம்பி இருக்கிற மாதிரி ஒரு ஏர் மாட்டுக்காரன் சோம்பி இருக்க முடியாது. கோடீஸ்வரன் ஒரே நாள் எல்லாத்தையும் சாதிக்கலாம் சார், கொஞ்சம் பணம் வச்சிருக்கோம், என்ன பண்ண முடியும்? அப்போ உழைப்பினுடைய சிறப்பை ஓர் உழவன் மூலமாக இங்க நமக்கு வலியுறுத்துகிறாரா இல்லைங்களா? அதுவும் நேரத்தோட அதை டைம் படி செய்யணுமா. அதனால இந்த இடத்துல அப்படி சொல்றாரு. அதனால காலம் கருதி செயலாற்ற வேண்டும் என்ற வாழ்வியல் விழுமியத்தை இங்க சொல்றாரு. யானை எந்த தழைய உண்ணும்? சிறப்பா உண்ணும். இது ஆராய்ச்சி பண்ணி ஒரு புலவன் சொல்லியிருக்கான் சார். காட்டில் எத்தனையோ மரங்கள் இருந்திருக்கும் இல்லையா, எத்தனையோ தழைகள் இருந்திருக்கும். யானை விரும்பி உண்ணக்கூடிய தழை எது? என்ன சார்? என்னங்க? இல்ல சார், மூங்கிலும் சாப்பிடும். மூங்கில் குருத்தை பிடிச்சி சாப்பிடும், ஒத்துக்கிறேன். ஆனாலும் கரும்பு இல்லை சார், இல்லை. அதிமதுர தழையம். இதை எவ்வளவு நுட்பமா அவன் நோட் பண்ணிக்கிறான் பாருங்க சார். இந்த காதலாகப்பட்டது எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா எல்லார் மேலேயும் வர்றதுக்கு காதல் இல்லை. தன்னுடைய மனம் நிறைந்த ஒரு ஆண் மீது ஒரு பெண்ணுக்கு வருதுன்னா அதுதான் காதல். அதுபோல ஒரு பெண் மீது ஆணுக்கும், ஆண் மீது பெண்ணுக்கும் வரக்கூடிய காதல் எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா அவங்கவுங்களுக்கு உரியவங்களை பார்க்கும்போது தான் அந்த காதல் கிளர்ந்து விழுமா. அதுபோல யானை கிட்ட மும்மதம் சுரக்கக்கூடிய இயல்பு இருக்குது. ஆனா அது அந்த அதிமதுர தழையை உண்ணும் போது தான் காமம் மிகுதியால மும்மதங்களை சுரக்குமா. எவ்வளவு பெரிய ஒரு நுட்பத்தை பாட்டுல சொல்லியிருக்காரு பாருங்க சார். அப்படி எனக்குள்ளாக இருக்கக்கூடிய காதல் இயல்பானது இருந்தாலும் அது எப்பொழுது மிகுதியாக இருக்கிறது என்றால் தலைவியின் முகத்தை பார்க்கும் பொழுது அது மிகுதிப்படுகிறதுன்னு சொல்றான் சார். எவ்வளவு ஒரு அறிவியல் நுட்பம் சார். இந்த அதிமதுர தழையை கொண்டு போய் சிந்தாமணியில திருத்தக்கதேவர் பாடுறாரு. ஒரு ஆண் யானை பெண் யானையோடு சேர்ந்து அதிமதுர தழையை உண்ணும் பொழுது அந்த பெண் யானையை இன்னொரு ஆண் யானை
அழைத்து செல்ல முடியுமா? அது எங்க இருக்குன்னா, குணமாலையும் ஜீவகனும் இன்பம் துய்த்து இருக்கும் பொழுது கட்டியங்காரன் படை அனுப்புறான். அப்ப அந்த படை வீரர்கள் ஜீவகனை கொன்னுட்டு குணமாலையை கைப்பற்ற முடியுமா? முடியாதுன்றதுக்கு ஓமைக்கு இந்த இடத்த சொல்றார். யானை அதிமதுர தழையை உண்ணும் பொழுது, அந்த அதிமதுர தழையை யானை உண்பது சிறப்பு என்பதை எங்க எடுத்தார் திருத்தக்கவர்? இந்த சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி திணையில் வரக்கூடிய குறுந்தொகையில் வரக்கூடிய பாட்டில இருந்து எடுத்திருக்காரு. நான் நினைச்சேன், ஒரு பாடல் எழுதுற காப்பிய புலவனுக்கு யானை என்ன தழையை விரும்பி உண்ணும்னு எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன் சார். இந்த குறுந்தொகை பாட்டை படிக்கும் பொழுது தான் சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறத தான் பின்னால் வந்த காப்பிய புலவர்கள் முழுமையாக பயன்படுத்தி தமிழுக்கு அணி செய்திருக்கிறார்கள் என்ற உண்மை தெரிய வருகிறது சார். சொல்றேன் சார். 136வது பாடல். யானை குலகுமென்று ஆழ்மதம் போல பாணியும் உடைத்து அது காணுனர் பெரினே. காமம் காமம் என்ப, காமத்தை காமம்னு சொல்லுவாங்க, காமம் மிகச் சிறந்தது அப்படின்றதுக்கு இந்த இடத்துல சொல்றார். அணங்கும் பிணியும் அன்றே நுணங்கின் கடுத்தலும் தனிதலும் இன்றே யானை குலகும் என்று, குலகும் என்று ஆள் மதம் போல பாணியும் உடைத்து. காமம் இயல்பாக எல்லார்கிட்டையும் இருக்கும், அதை வளர்த்து எடுப்பது தனக்கு உரியவர்களை பார்க்கும் பொழுது அதிகமாகும். அது எப்படி என்று சொன்னால், யானை அதிமதுரத்தை உண்ணும் பொழுது எப்படி யானைக்கு அந்த மதநீர் சுரக்குகிறதோ அதுபோல தனக்கு இயல்பானவர்கள், தன் மீது காதல் கொண்டவர்கள் பார்க்கும் பொழுது தான் காதல் அதிகமாகிறது என்பதை அழகாக சொல்கிறார். அதுக்கடுத்து ஒரு பாட்டு சார். நாம இப்போ மாங்கல்யம் அணிகிறாங்க இல்லைங்களா, அது என்ன வடிவில் இருக்கும்? புலிப்பல் வடிவில் இருக்கும். அந்த காலத்தில் சங்க இலக்கியத்திலே புலிப்பல் வடிவில் தாலி அணிந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு பாடல் இருக்கு. 161வது பாடல் எடுத்து பாருங்க. அதுல புலிப்பல் தாலி அணிந்திருக்காங்க சார். அதை தான் இப்பயும் கொண்டாந்துருக்காங்க, இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி கொண்டாந்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 167வது பாட்டில் சார், இந்த மொழிதயர் பிசைந்துன்னு ஒரு பாடல் வரும் சார். ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணலாம், கணவனுக்காக தயிர் பிசைந்து, நீங்க நினைக்கிற மோர் குழம்பு செய்யறான்னு வச்சுங்களேன், அந்த தயிர் எப்படி இருக்கான், பிசைகிற மாதிரி இருக்கான், அவ்வளோ கட்டிப்பட்டு இருக்கான். அந்த தயிரை பிசையும் பொழுது அவருடைய கைகளில் தயிர் ஆகி விடுகிறது. அதை அப்படியே தன்னுடைய துணியில தொடச்சிக்கிறாளாம். துணியை மாத்துறதுக்கு நேரம் இல்லாம கணவனுக்கு அந்த புளி குழம்பு செய்யறாளாம், மோர் புளிப்போட அந்த குழம்பு செய்யறாளாம். கணவன் உட்காந்து சாப்பிடும் போது நன்று நன்றுன்னு சொல்றானாம். அதை கேட்ட பிற்பாடு தலைவனுடைய சிறப்பு, தலைவி நாணி நிற்கிறாளாம். இதை தன்னுடைய தாய் வீட்டில இருந்து வந்தவ பார்த்துட்டா. பார்த்துட்டு உடனே தலைவனும் தலைவன் எப்படி குடும்பம் பண்றாங்க பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க பாருங்க தோழி. அவ வந்து பார்த்துட்டு போய் இந்த காட்சி அங்க சொல்றான். தலைவனுக்காக நம்ம தலைவி மோர் குழம்பு செய்தா, அந்த மோர் குழம்புலாம் சட்டை அவங்களுடைய ட்ரெஸ் பூரா ஆயிடுச்சு, புடவை பூரா ஆயிடுச்சு. அந்த தாளிப்பு அவ்வளோ வாசனையா இருந்தது. அந்த தாளிப்பு சவுண்டு எப்படி இருக்குமா சார், யானை வாய் திறந்து கோட்டுவா விட்டா எப்படி ஒரு சவுண்டு வருமோ அப்படி இருக்குமா சார். அந்த தாளிப்பு சவுண்டு சல்லுன்னு ஒரு சவுண்டு வரும் மாதிரி, என்னமா அந்த கடுகு வெடிக்கும் போது ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு எதோட ஒப்புமைப்படுத்திருக்காரு, யானை கோட்டுவா விடும் போது வர சவுண்டு மாதிரி இருக்குமா. அப்படி அழகாக கணவனுக்காக பார்த்து 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 உணவு செய்தாலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனைவி கணவனுக்காக இப்படி சமைக்கிறாங்களா? சண்டே ஆச்சுன்னா போயிடுறாங்க வெளியில் சார். இப்போலாம் வீடு கட்டும் போது இன்னும் வருங்காலத்தில் சமையல் கட்டுன்னு ஒன்று இருக்குமானே சந்தேகமாக இருக்குது சார். குக் பண்ணி சாப்பிட்ற காலம் போய் புக் பண்ணி சாப்பிட்ற காலம் ஆயிடுச்சு சார். காலம் மாறி போயிடுச்சு சார். ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு தோசை ஊற்றட்டுமா? ஏன் தோசை ஊற்ற வரும்போது அப்போ தோசை மாவு வாங்கியாந்துருங்க. அப்போ என்ன அர்த்தம், தோசை மாவு இல்லைன்னு அர்த்தம். ஏங்க நீங்கள் ஏங்க கஷ்டப்பட்டு தோசை மாவு வாங்கியார போகிறீங்க? என்ன தாண்டி சொல்ல வர, 2 தோசை வாங்கியாந்துருங்க. அப்படி கணவன் மனைவியுடைய நிலை இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த காலத்தில் அந்த புளிக்குழம்பு வைத்த அந்த தலைவியினுடைய சுகத்தை பாடுகிறார். புலிதயிர் பிசைந்து என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாட்டு 167வது பாட்டில். 167வது பாட்டில் பாருங்க. முளிதயர் பிசைந்து காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம். கலிங்கம்னா என்ன சார்? ஆடை. அந்த ஆடையில பட்டுதான். அப்ப கூட ஆடை மாத்தாம பெண்களுடைய பெரிய அந்த புடுதுணின்னு சொல்லுவோம் இல்லையா, சமையல் கட்டில்
அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தை இறக்கிறதுக்கு பார்ப்பாங்க. புடுதுணி கிடைக்கலன்னா தன்னுடைய முந்தானியே பயன்படுத்துவாங்க. அப்போ எப்படியும் சமைக்கிறவங்க எந்த நேரமும் அவங்க மேலே அந்த ட்ரெஸ்ஸில் படும். அப்படி பட்டுறது எதுக்கு சிறப்புனா, கணவனுக்காக செய்கிறோம். அந்த ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்பட மாட்டான். கணவன் நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நாமெல்லாம் சாப்பிட்றோம் சார், இன்னும் வாயை திறக்காமல் சாப்பிடுவோம். உப்பு இருக்கா? நல்லா இருக்கா? அப்புறம் எப்படி சார் நமக்காக இவ்வளோ அழகாக சமைப்பாங்க? நல்லா இருக்குதுமான்னு ஒரு வார்த்தை நம்ம வாயை திறந்து என்னைக்காவது சொல்லிக்கிறோமா? இப்படி சொல்லாத ஒருத்தன் ஒரு நாள் சொல்லிட்டான், சார் சூப்பராக இருக்குமா ரசம் இன்னைக்கு அப்படின்னு. பாவி, இம்மா நாளாக நான் வச்சேன் ரசம், இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டில் இருந்து வாங்கி வந்தேன். இம்மா நாளாக ரசம் வச்சு ஊத்தல்னே ஒரு நாளும் சொல்லலை. இன்னைக்கு ஓசி ரசம் பக்கத்து வீட்டில் இருந்து வாங்கி வந்தேன், அதில் உப்பும் இல்லை சப்பும் இல்லை, இந்த ரசம் நல்லா இருக்குதுடா படுபாவி அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதனால் பார்த்து சொல்கிறதுக்கும் பயமாக இருக்கு. இன்னைக்கு இது நம்ம வீட்டு ரசம் தானா பாட்டு வச்சிருக்கிறேன். நீங்களும் அருமையாக கேட்டுன்றீங்க. இப்படி ஒரு அறிவார்ந்த சபை எனக்கு கிடைக்குமான்னு சந்தேகம். எல்லாம் குறுந்தொகையில் மூழ்கி போய் நிற்கிறோம். ஆனால் நேரம் மட்டும் ஓடிட்டே இருக்கு. சரி, நான் ஒரு நிறைவாக ஒன்று சொல்லிடுறேன். ஒரு நெருஞ்சி பூ பார்த்துருக்கீங்களா சார்? நெருஞ்சி பூ எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? திருக்குறளில் சொல்லியிருக்கிற ஒரே பழம் நெருஞ்சி பழம் தான். பழுத்தா ஒரு பக்குவத்துக்கு வரணும் சார். வயசு ஆயிடுச்சுன்னா கோபதாபம்லாம் அடக்கிக்கணும், நாக்கு ருசியெலாம் கொஞ்சம் அடக்கிக்கணும். ஏன் வீட்டில் மனைவி திட்டினாலும் பிள்ளைங்க திட்டினாலும் பேரன் திட்டினாலும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். பழுத்தும் பக்குவப்படாமல் இருந்துன்னு வச்சுங்களேன், நம்மளை குணங்கட்ட கத்திரிக்காண்டுவாங்க. அப்படி பழுத்தும் பக்குவப்படாத ஒரு பழம் இருக்கான். அது எந்த பழம் தெரியுங்களா? நெருஞ்சி பழம். நெருஞ்சி செடியில் சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். அந்த நெருஞ்சி செடியில் பழம் எதிரானா கூரா முள்ளு காலை வச்ச உடனே குத்துது பாருங்க, அதுதான் நெருஞ்சி பழம். நெருஞ்சி முள்ளு தான் நெருஞ்சி பழம். அப்போ பழுத்தும் பக்குவப்படாத பழம் எதுங்க? நெருஞ்சி முள். சூரியனை பார்த்து பூக்கிற பூ எது தெரியுங்களா? இந்த நெருஞ்சி பூ. நாம் சூரியகாந்தி பூன்னு சன்ஃப்ளவர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் அந்த காலத்திலே சூரியனுடைய ஒளிக்கேற்றார் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை இந்த நெருஞ்சி பூ கொண்டு. எவ்வளோ பெருசு இருக்கும், சின்னதாக இருக்கும், மஞ்சப்பூ. அந்த நெருஞ்சி வேறு, அதனுடைய கிளை அத்தனையும் மருத்துவ குணம் உடையது. அந்த நெருஞ்சி பூவை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. தலைவன் காதல் ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி இருந்தானா, அந்த இனிமையான அன்று பூத்த நெருஞ்சி பூ மாதிரி இருந்தானாம். நாள் போக போக அவன் குணம் எப்படி மாறி போச்சான், நெருஞ்சி முள்ளு மாதிரி மாறி போச்சான். ஒரே செடி எடுத்துகிட்டு சொல்கிறாரு. பஸ்ஸில் கல்யாணம் ஆன புதுசில் போயிட்டு இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்போ அந்த மனைவியினுடைய காலில் ஒரு முள்ளு கொடுத்துச்சுன்னு வச்சுங்களேன், சனினே என் மனைவி கால் தான் கிடச்சிதா உனக்கு, என் மனைவி காலில் இப்படி பொத்துட்டியேன்னு சொல்லுவான். கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா, ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா, அதே முள் அதே காலில் கொத்துச்சு. ஆனால் அப்பா அவன் டைலாக் எப்படி இருக்கும், சனினை பார்த்து வரக்கூடாது, முள்ளு கற்று கூடமா தெரியல. இப்போ சனி எங்கே போயிடுச்சு, முள்ளு மேலேருந்து மனைவி மேலே போயிடுச்சு. அப்படி காதல் ஆரம்பிக்கும் போது நெருஞ்சி பூவாக இருந்த அன்பு போக 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 நெருஞ்சி முள்ளாக மாறிடுதான். யார்? தலைவனுடைய அன்பு. அப்படி அவன் எளிதாக செய்தாலும் ஆனால் எனக்கு அவன் மேலே இருக்கிற அன்பு மாறாது. அதான் சார் ஹைலைட். அவன் அன்று நெருஞ்சி பூவாக இருந்தான், இன்றைக்கு நெருஞ்சி முள்ளாயிட்டான். அவன் குணத்தில் ஒன்றா மாற்றம் இருக்கலாம், ஆனால் என்னுடைய குணத்தில் மாற்றம் இருக்காது என்று தோழி தலைவனை இன்னும் தூக்கி பிடிக்கிறாள்னா எப்படிப்பட்ட ஒரு தலைவி பாருங்க. அதுதான் அப்படிப்பட்ட தலைவி யாரு? கண்ணகி. கண்ணகி சார் குன்றென இருந்த செல்வத்தை பூரா தொலைச்சிட்டான். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசே விரையே கரும்பே தேனே நீ என் பாவாய் சொல்லி நலம் பாராட்டினான். கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டான், மாதி வீட்டுக்கு போயிட்டான். விடுதலறியா சிறப்போட இருந்தாலும், அதுவும் சிலம்புல சொல்றாரு பாருங்க வார்த்தை, விடுதலறியா சிறப்பான். யார? மாதவி பிரிஞ்சு வர முடியாத அளவுக்கு கண்ணகின்னு ஒருத்தி இருந்தா அவளோட நம்ம கல்யாணம் ஆச்சுன்றதே மறந்துட்டானாம். அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய முடியலாம். எப்போ சொல்றான், காசரு பொண்ணே வளம்புரு முத்தேன் இவ்வளோ நலம் பாராட்டிட்டவன். அதனால தான் பெண்கள் எப்பவுமே முதல் நாள் இரவு தன்னுடைய கணவன் புகழ்ந்து பேசுறதுலாம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறது கிடையாது. அப்படி ஏன்னா பெதற்றது அத்தினியா. அப்படி எனக்கு கிடைச்ச ஒன்ன மாதிரி ஒரு அழகு இந்த பூலோகத்திலே இல்லைன்னு எல்லாம் சொல்லுவான். கொஞ்ச நாள் பொறுத்து வாச்சிது பாரு நமக்குன்னு அப்படி சொல்லுவான். அதனால பெண்கள் அதை பத்தி கேர் பண்ணுது. அப்படி கண்ணகி மாசரு பொண்ணே வளமுருவத்தேன் நலம் பாராட்டம் விட்டுட்டு போயிட்டானேன்னு ஒரு நாள் அவ கவலைப்படலையாம். கணவன் எங்க இருந்தாலும் இன்பமா இருந்தா சரி, அந்த பெருந்தக்க குணத்தோடு வாழ்ந்தாலாம். அவன் திரும்பி வரும்பொழுதும் ஏன்டா அவளை விட்டுட்டு வந்தான் கவலைப்பட்டானே தவிர, எனக்கு வந்து நீ என்னடா பண்ண போற, காலம் பூரா முடிஞ்சு போச்சு, நீ இல்லாதனால நான் எதுக்கு வருத்தப்பட்டேன், வரக்கூடிய விருந்தினர்களுக்கு உணவு கொடுக்க முடியல, துறவிகளுக்கு உணவு கொடுக்க முடியல, அதுதான்டா என் வாழ்க்கையில
முடியாம போச்சு. நீ இல்லாதனால என்னுடைய அப்பா அம்மாவையும் கவனிக்க முடியல, உன்னுடைய அப்பா அம்மாவையும் கவனிக்க முடியல, என்னுடைய இளமை போயிடுச்சா நான் ஒரு நாளும் வருந்தல அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவியா இருந்ததுனால தான் கவுந்தி அடிகள் எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன்னு சொன்னவங்க, அருகனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க மாட்டேன்னு சொன்னவங்க கண்ணகியை தெய்வமாக வழிபட்டார்கள் என்று சொன்னால் அந்த கண்ணகியிடம் இருந்த உயர் குணங்கள், உயர் குணங்கள், அப்படிப்பட்ட தலைவியை தான் நமக்கு எடுத்துக்காட்டா சொல்றாருன்னா, இதுவரையிலையும் சங்க இலக்கியத்தில் நாம் எந்த தலைவிகளை பார்த்தோமோ அவர்களுடைய குணங்கள் அத்தனையும் இப்போ இருக்கக்கூடிய தலைவிகிட்ட இருக்கணும். இந்த குறுந்தொகை தலைவனை எப்படிலாம் உயர்த்தி காண்பித்தாங்களோ அந்த குணத்தொகையோடு இப்போ இருக்கக்கூடிய தலைவன்கள் இருக்க வேண்டும். அப்படி தலைவனும் தலைவியும் சங்க இலக்கியத்தில் பார்ப்பதைப் போல அன்பு ஒருமித்து இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் இன்பத்தினுடைய சொந்தமாக அலங்காரமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அன்பு மாறுபட்டால் அலங்காரமாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை அலங்கோலமாக மாறிவிடும். அப்படி அலங்கோலமாக அன்பு இல்லாத தலைவனும் தலைவியும் இருந்துவிடக் கூடாது என்பதனால்தான் சங்க இலக்கிய தலைவனையும் தலைவியும் வைத்து நமக்கு இந்த 400 பாடல்கள் வழியாக குறுந்தொகை பாடம் புகட்டுகிறது. ஆக அன்பை போல ஒரு சிறப்பு இல்லறத்துக்கு இல்லை. அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பின் வழியது உயிர்நிலை. அக்திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று சொல்கிறார்கள். ஆகவே நாம் அன்போடு வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லிடுறேன். காக்கைக்கு சாப்பாடு வைக்கிறது எந்த காலத்தில் தொடங்குச்சு தெரியுங்களா? காக்கை கரைந்துணும். ஆனால் எப்போ அதுக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் வந்திருக்கான் சங்க இலக்கியம் சொல்லுதான். காக்கா என்ன பண்ணுவோம், தலைவி எப்போ வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அவள் வீட்டில் உட்காந்து காக்கா கத்துச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விருந்தாளி வரப்போறாருன்னு அர்த்தம். யார் விருந்தாளி? கார்காலம் முடிஞ்சு பொருள் தேடி வருவேன்னு சொல்லி போனான் பாருங்க. தலைவன் வரப்போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு தலைவி அந்த காக்கை நம்ம வீட்டில் உட்காந்து கரைதற்கு இதாண்டா காரணம்னு சொல்லிட்டு அந்த காக்காயை கூப்பிட்டு 7 தட்டில் சாப்பாடு போட்டலாம். 7 தட்டில் சாப்பாடு போட்டலாம். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், விருந்து வருவதை தலைவி அன்போடு எதிர்பார்த்திருந்தால் அந்த விருந்தினர் யாராக இருக்கும்? தன்னுடைய தலைவன் பொருள் தேடுவதாக பிரிந்து சென்றானே அந்த தலைவனுடைய வரவை காக்கை முன்கூட்டி சொன்னதனால அந்த காக்கைக்கு அழைத்து 7 தட்டிலே சாப்பாடு போட்டாள் என்று சொல்லும் பொழுது சங்க இலக்கிய பெண் உயிரினங்களை காக்கும் குணத்தையும் உடையவளாக இருந்தால் என்ற வாழ்வியல் விழுமியம் நமக்கு தெரியலாகிறது. அப்படி இந்த விரல் இருக்கு பார்த்தீங்களா, விரல், இதை வச்சு ஒரு ஓமை சொல்லியிருக்காரு. இதை நட்புன்ற ஆராயத்தில் சொல்லியிருக்காரு. திருக்குறளில் நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு 4 அதிகாரம் நட்புக்கு பாடியிருக்காரு. அதில் நட்பு எப்படி இருக்கணுமா சார்? ஒரு வில்லு எய்யும் பொழுது அந்த வில்லேந்தி நிற்கிற வீரனுடைய விரல்கள் எப்படி ஒருங்கி நெருக்கமாக நிற்குதோ இந்த விரலை பார்த்து சொல்றார். வில்லக விரல்ன்றார் அதுக்கு ஓமை. வில்லக விரல், வில்ல பிடிக்கிற விரல் எப்படி நெருக்கமா இருக்கோ அப்படி நட்பு இருக்கணும்னு திருக்குறள் சொல்லுது. இங்க தலைவனும் தலைவியும் வில்லை பிடித்த விரல்கள் எப்படி நெருக்கமாக இருக்கிறதோ அப்படி தலைவியும் தலைவனும் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் என்பதை இந்த பாட்டில் சொல்றார். அது 370வது பாடல் சார். 373வது பாடல் சார். தலைவனும் தலைவிக்குமான அன்பு எப்படி மாறாததுன்றதுக்கு சொல்றாரு. இந்த நிலம் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறினாலும் மாறலாம், நீர் தன்னுடைய தன்மையிலிருந்து மாறினாலும் மாறலாம், அந்த கடல் தன்னுடைய தன்மையிலிருந்து மாறினாலும் மாறலாம், ஆனால் எனக்கும் தலைவிக்குமான அன்பு இந்த இயற்கையே தன்னுடைய குணத்திலிருந்து மாறினாலும் மாறும், எனக்கும் தலைவனுக்குமான அன்பு ஒரு காலம் மாறாது என்று மதுரை கொல்லன் புலனார் சொல்ற பாட்டு. என்னன்னா, தலைவிக்கு தோழி சொன்னாலாம், நீ தலைவன் மேலே வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்டதுன்னு தோழி சொல்றாள்னா அப்படியேற்பட்ட உயர்ந்த அன்போடு வாழ்ந்திருக்காங்களாம். இதை திருக்குறள் ஏற்றிய திருவள்ளுவருக்கும் வாசுகிக்குமான ஒரு கணவன் மனைவி உறவை சொல்லுவாங்களாம். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், சாப்பாடு கீழே சிந்திர போறாருன்னு ஊசி நூல் எடுத்து அந்த வைப்பாங்களாம். கடைசி வரையிலையும் அந்த ஊசி நூலுக்கு வேலை இல்லாமே திருவள்ளுவர் சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா வாசுகி கணத்தில் நீர் மொண்டுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ திருவள்ளுவர் கூப்பிட்டாராம். அவர் கூப்பிட்ட உடனே கணவன் கூப்பிட்றானேன்னு அப்படியே தாம்பு கயிறை விட்டுட்டு ஓடியாந்தாங்களாம். அந்த தாம்பு கயிறு அப்படியே நின்று தான் கீழே இறங்காம. இது கற்பனையாக கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் கணவன் மனைவிக்கான அன்பு அப்படி உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்மளை வழிநடத்துவதற்காக
நாம் மனித தன்மையோடு சிறந்து இந்த உலகிலே நாம் எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில்தான் குறுந்தொகை காதலை பாடினாலும் கூட காதலின் ஊடே வாழ்வியல் விழுமியத்தை வைத்து பாடியிருக்கிறது. ஒவ்வொரு பாட்டிலும் இருந்த வாழ்வியல் விழுமியங்களை நான் உங்களுக்கு மின்னல் போல உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். நீங்கள் இன்னும் ஆழ்ந்து படித்தால் என்னை விட சிறந்த வாழ்வியல் விழுமியங்களை நீங்கள் அதிலிருந்து பெறலாம் என்று சொல்லி இதுகாரும் செவி கொடுத்து கேட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி வாய்ப்புக்கு நமது நூற்றாண்டு நூலகர்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக பாஸ்கரன், மணிகண்டன், நமது சதீஷ் சார், இந்த நூலகத்தினுடைய தலைமை நூலகர் அம்மையார் காமாட்சி உட்பட அனைத்து அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி, நீங்கள் செவி கொடுத்து கேட்கலன்னா நான் இவ்வளோ தூரம் சிறப்பாக அதை கொண்டு போய் இருக்க முடியாது. நான் இன்னும் 2 மணி நேரம் கூட இந்த குறுந்தொகையினுடைய வாழ்வியல் விழுமியங்களை சொல்ல முடியும் என்னால். நேரம் கருதி உங்களோடு இத்தனை நேரம் சிறப்பாக செவி கொடுத்து கேட்ட குறுந்தொகையை பகிர்ந்து கொண்டதற்காக வருகை தந்து நீங்கள் அமர்ந்தில்லைன்னா நான் இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்க முடியாது. ஆகவே உங்களுடைய வருகை எனக்கு பெரிய ஓகை என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.